I think you can see my screen. So நம்ம இன்னைக்கு பார்க்க போற டாபிக் என்னன்னா AWSல லோட் பேலன்சஸ் அப்படிங்கிற ஒரு டாபிக் பார்க்க போறோம். ஓகேங்களா? This load balance is nothing but routing லோட் பேலன்சர் அப்படிங்கிற ஒரு சர்வீஸ் அப்படிங்கிற ஒரு டூல் நமக்கு என்ன பண்ணுது அப்படின்னா யூசர் டிராஃபிக் வந்து நமக்கு சர்வர்ஸ்க்கு கொண்டு போகுது. ஓகேங்களா? ஐ திங்க் யூ ரிமெம்பர் நம்ம ஃபிளிப்கார்ட் நம்ம டெமோ செஷன்ல ஃபிளிப்கார்ட் அப்ளிகேஷனை வந்து நம்ம கமெண்ட் லைன்ல போட்டுப்போம். பிங்க் ஃபிளிப்கார்ட்னு போட்டுப்பாங்க. அப்புறம் நமக்கு என்ன கிடைச்சது? ஒரு ஐபி அட்ரஸ் கிடைச்சது. அந்த ஐபி அட்ரஸ் நான் அப்படியே கொண்டு போய் ப்ரௌசர்ல போட்டேன். அப்ப நமக்கு என்ன வந்துச்சு? ஃபிளிப்கார்ட்டோட அப்ளிகேஷன். ஸோ டெக்னிக்கலி ஒரு அப்ளிகேஷன் வந்து பாத்தீங்கன்னா சர்வர்ல ரன் ஆயிட்டு. ஓகேங்களா? அந்த சர்வருக்கு இப்ப நமக்கு ஒரு பிசிக்கல் அட்ரஸ் இருக்கு, ஒரு ஹோம் அட்ரஸ் இருக்கும். அந்த மாதிரி சர்வருக்கு இருக்கிற ஒரு ஐடென்டிட்டி வந்து ஐபி அட்ரஸ் மட்டும்தான். ஓகேங்களா? ஒரு சர்வரை ரீச் பண்றதுக்கான ஒரு ஐடென்டிட்டி வந்து நமக்கு ஐபி அட்ரஸ் மட்டும்தான். ஸோ இப்போ இந்த லோட் பேலன்சர் என்ன பண்ணுன்னா, இப்போ நான் ஃபிளிப்கார்ட்.com Amazon.com நான் கொடுக்குறேன் அப்படின்னா, ஸோ பேஸ்ட் ஆன் மை ரெக்வஸ்ட் யூசர் கிட்ட இருந்து ரெக்வஸ்ட்டை வாங்கிட்டு போயிட்டு சர்வருக்கு கொண்டு போய் சேர்த்துட்டு அகைன் சர்வர்ல இருந்து டேட்டாவை எடுத்துட்டு வந்துட்டு யூசருக்கு கொண்டு வந்து கொடுக்கறது தான் இந்த லோட் பேலன்ஸோட ஒர்க். இது வந்து ஒரு பிரிட்ஜ் மாதிரி. சரிங்களா? யூசர் கிட்ட இருந்து டேட்டா ரெக்வஸ்ட் பிங் ரெக்வஸ்ட் வாங்கிட்டு போயிட்டு சர்வருக்கு கொடுக்குது. சர்வர் என்ன டேட்டா தருதோ அந்த டேட்டாவை எடுத்துட்டு வந்து யூசருக்கு கொடுக்குறது. ஸோ இது லோட் பேலன்ஸரோட ஒர்க். இதுல வந்து பாத்தீங்கன்னா we have more type of load balancers. ஓகேங்களா? so there are 4 types of load balancers in AWS. so இது கூட உங்களுக்கு இன்டர்வியூ क्वेश्चंस வரும். என்னென்ன டைப் ஆஃப் லோட் பேலன்சர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா, ஒன்னு வந்து கிளாசிக் லோட் பேலன்சர்ஸ், application load balancers, network load balancer and gateway load balancer. ஸோ இந்த 4 டைப்ஸ் ஆஃப் லோட் பேலன்சஸ் வந்து நமக்கு AWS வந்து ப்ரொவைட் பண்றாங்க. ஓகேங்களா? ஸோ பிஃபோர் வி கோ வித் லோட் பேலன்சஸ், இந்த லோட் பேலன்சஸ் எக்ஸாக்டா நமக்கு இங்க என்ன பண்ணுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஸோ லோட் பேலன்சஸ் இன் எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங் லோட் பேலன்சஸ் நம்ம இப்போ நமக்கு ஒரு இபி லைன் இருக்கு பாத்தீங்களா, அதுல வந்து அங்கங்க வந்து பாத்தீங்கன்னா ஸ்டெப் அப் அண்ட் ஸ்டெப் டவுன் டிரான்ஸ்ஃபார்மர்ஸ்லாம் இருப்பாங்க. ஸோ அதுக்கு ரீசன் என்னன்னு பாத்தீங்கன்னா, இன்கேஸ் இப்போ என்னோட வீடு வந்து பாத்தீங்கன்னா ஒரு கமர்ஷியல் ஏரியாவில் இருக்கு. இப்போ இது வந்து நம்ம கமர்ஷியல் ஏரியா. ஸோ இது ஃபுல்லாவே வந்து பாத்தீங்கன்னா ஷாப்ஸ் அதெல்லாம் இருக்கு. அதுல எனக்கு வீடு இருக்கு அப்படின்னா என் வீட்டுக்கு மட்டும் தனியா ஒரு டிரான்ஸ்ஃபார்மர் வைக்க மாட்டேன். ஸோ அந்த காமனா எல்லா என்னென்ன லைன் வருதோ அந்த லைன்ல இருந்து தான் வந்து என் வீட்டுக்கு நம்ம கனெக்ஷன் எடுக்கும். ஓகேங்களா? இப்போ கமர்ஷியல் கரண்ட்ங்கிறது லைக் மோர் வோல்டேஜ். ஓகேங்களா? பட் நம்ம வீட்டுக்கு தேவைப்படுறது வந்து அரௌண்ட் லைக் 250 or 270 தான் நமக்கு கவர்மெண்ட் நார்ம்ஸ், நமக்கு ஒரு டொமஸ்டிக் பர்பஸ். ஓகேங்களா? கமர்ஷியல் கரண்ட்டை நான் வந்து வீட்டுக்கு கொடுத்தேன்னு வச்சுக்கோங்களேன், அந்த ஹை வோல்டேஜ் வந்து என் வீட்டில் நம்ம டிவைசஸ் எல்லாமே வந்து தாங்காது, லோடு அதிகம் வரும். சரிங்களா? ஸோ அதுக்காக என்ன பண்ணணும்னா ஸ்டெப் டவுன் பண்ணி எனக்கு எவ்வளோ ரெக்குவயர்மெண்ட் தேவையோ அந்த ரெக்குவயர்மெண்ட் நான் எடுத்துக்கிறேன். ஓகேங்களா? இன்கேஸ் இந்த ஸ்மால் ஸ்கேல் இண்டஸ்ட்ரீஸ்லாம் பார்த்தீங்கன்னா, நான் ஒரு டொமஸ்டிக் ஏரியாவில் ஒரு சின்னதாக ஒரு இண்டஸ்ட்ரி வச்சுருப்பாங்க. ஓகேங்களா? நிறைய இந்த கோயம்புத்தூர் சோன்லாம் போனீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நிறைய இந்த மில்ஸ்லாம் இருக்கு இல்லையா, சின்ன சின்ன மில்ஸ், அந்த ட்ரெயின் எல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம வீடு டொமஸ்டிக் ஏரியா தான் இருக்கு. அதெல்லாம் அவங்க வீட்லயே வந்து என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு சின்ன மிஷின் மாதிரி யூஸ் பண்ணிருப்பாங்க. அப்போ வந்து அவங்களுக்கு வந்து தே நீட் மோர் லோட். ஓகேங்களா? அந்த மிஷின் இது பண்றதுக்குலாம் வந்து நிறைய லோட் தேவை. அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா அவங்க ஸ்டெப் அப் பண்ணி மோர் வோல்டேஜை வந்து அவங்களுக்கு மட்டும் யூஸ் பண்ணிப்பாங்க. சாரி, இது வந்து பாத்தீங்கன்னா இந்த லோட் பேலன்சிங் கான்செப்ட் வந்து எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங். ஓகேங்களா? பட் இங்க நமக்கு ஒரு சாஃப்ட்வேர் ரிலேட்டட்ல அண்ட் ஒரு சர்வர் ரிலேட்டட்ல லோட் பேலன்சஸ் எப்படி ஒர்க் ஆகும்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்து ஒரு 50 சர்வர் வச்சிருக்கேன் அப்ளிகேஷன். ஓகேங்களா? ஒரு சர்வர் வந்து இவ்வளவு கெப்பாசிட்டி தான் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு ப்ரீடிஃபைன்ட் ஒன் ஒரு சிபி யூட்டிலைசேஷன் வந்து இவ்வளவுதான் நான் சர்வர் தாங்கும். ஒரு ஃபர்ஸ்ட் சர்வருக்கு ஒரு 1000 கஸ்டமர்ஸ் வராங்க அப்படின்னா அந்த ஃபர்ஸ்ட் சர்வரோட சிபி யூட்டிலைசேஷன் அங்கேயே முடிஞ்சிடும். அப்போ அப்கமிங்கா ஒரு கஸ்டமர்ஸ்க்கு அந்த அப்ளிகேஷனை ரீச் பண்ண முடியாது. ஓகேங்களா? அப்போ இந்த லோட் பேலன்சர் என்ன பண்ணோம்னா எந்த சர்வர் ஃப்ரீயா இருக்கோ அந்த சர்வருக்கு யூசர் டிராஃபிக் எடுத்துட்டு போய் கொடுக்கும். சிம்பிளா சொல்லணும்னா ஒரு டிராஃபிக் போலீஸ் மூவ்.
நான் வந்து வீட்டுல இருந்து ஆஃபீஸ்க்கு போறேன். யூஸ்வலா போற ரோடு கிளவுடடா இருக்கு, இல்ல நம்ம ஒரு டிராபிக் அதிகமா இருக்கு. ஓகேங்களா, ஒரு லாங் டிராபிக் இருக்கு, என்னால நினைச்ச நேரத்துக்கு போக முடியாது. அப்ப நம்ம என்ன பண்ணுவோம், ஆப்வியஸ்லி வில் டேக் அனதர் ரூட். வி மே ஹேவ் டிஃப்ரெண்ட் ரூட். இன்னொரு ரூட் எடுத்துட்டு என்னோட அல்டிமேட் டெஸ்டினேஷன் ஆஃபீஸ் தான். நான் வேற ரூட் எடுத்து போறேன் அப்படிங்கிறனால நான் வேற எங்கேயும் போறது கிடையாது. While I'm starting from home to office, I'll take some other route, but in the ultimate destination is office. ஸோ அதே மாதிரி தான் இங்கே நமக்கு வந்து என்ன நம்பர் ஆஃப் சர்வர்ஸ் இருந்தாலுமே இந்த லோட் பேலன்சர் நம்ம ரவுட் பண்ணி அடுத்த சர்வர்ஸ் கொண்டு போகிறது தவிர எல்லா சர்வர்ஸுமே ஒரே அப்ளிகேஷன் தான் நமக்கு ரன் ஆயிட்டு இருக்கு. ஓகேங்களா, ஸோ அதுதான் வந்து லோட் பேலன்ஸரோட டாஸ்க். அப்போ வந்து லோடே கரெக்ட். யார் நீங்க? அண்ணா யூனிவர்சிட்டி, எங்களுக்கும் அண்ணா யூனிவர்சிட்டி. ஸோ நாங்கள் இதெல்லாம் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுவோம். அண்ணா யூனிவர்சிட்டி வந்து பார்த்தீங்கன்னா மோஸ்டா வந்து மார்னிங்ல ரிசல்ட் பப்ளிஷ் பண்ணுவோம். ஓகேங்களா, அப்போ அந்த மார்னிங் 9 to 10 ஆர் 9 to 11 வந்து பார்த்தீங்கன்னா வெப்சைட் ஓப்பனே பண்ண முடியாது. ஒன்று ஹேங் ஆகும், இல்ல நமக்கு அந்த அப்ளிகேஷன் ஓப்பன் ஆகும். ஆமா, நம்ம பிஎஃப் அப்ளிகேஷன் எடுத்துக்கோங்க, மண்டே மார்னிங் லாகின் பண்ணி பாருங்க. மண்டே மார்னிங் இல்ல மண்டே ஒரு நாள் லாகின் பண்ணி பாருங்க, லோட் ஆகிட்டே இருக்கும் பிஎஃப் அப்ளிகேஷன். சரிங்களா, ஸோ இதெல்லாமே வந்து இது ஏன்னா அந்த சர்வர்ல மோர் நம்பர் ஆஃப் யூசர்ஸ் இருக்காங்க. சரிங்களா, அதே மாதிரி நம்ம இபி பில் கட்டுறோம் இல்லையா, அந்த வெப்சைட்லாம் பாருங்களேன், அந்த லாஸ்ட் டேட் அப்போ பார்த்தீங்கன்னா ஹேங் ஆகும். எனக்கு தெரிஞ்சு மோஸ்ட்லி அவங்க தான் ஹேண்டில் பண்றாங்க எனக்கா, பட் இட்ஸ் நாட் அ கம்பெனி ஃபால்ட், இட்ஸ் பேஸ்ட் ஆன் த கிளைண்ட் ஃபால்ட். இவங்க பட்ஜெட் கொடுத்தாதான் அவங்க அதை செய்வாங்க. சரிங்களா, பட்ஜெட் ப்ரொவைட் பண்ணணும். இப்போ கிளைண்ட் பேஸ்ட்னா கிளைண்ட் பட்ஜெட் கொடுக்கணும், பட்ஜெட் கொடுத்தாதான் அடுத்து அவங்க அதுக்கு அப்ளிகேஷன் எப்படி என்ஹான்ஸ் பண்ண முடியுமோ அப்படி பண்ணுவாங்க. ஸோ இதெல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லாங் டேர்ம் சைன் பண்ணிக்கணும். 15 years 20 இயர்ஸ்க்கு இதான் மேனேஜ் பண்ணணும். அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா அந்த 15 years 20 இயர்ஸ்க்கு எந்த இதுன்னு டெவலப்மெண்ட் பண்ண மாட்டாங்க. அந்த வெப்சைட் எப்படி இருக்குமோ அது அப்படியே தான் இருக்கும், ஒரு லெகசி வெப்சைட்டாக தான் இருக்கும். சரிங்களா, ரொம்ப ரேர் சினாரியோஸ் தான் அந்த வெப்சைட்டை வந்து அவங்க அப்ஸ்கேல் பண்ணுறதுலாம். மற்றபடி பார்த்தீங்கன்னா அந்த லெகசி வெப்சைட்ஸ்லாம் ஆரம்பத்தில் எப்படி இருக்குமோ அப்படின்னா நீங்க கம்பேர் பண்ணி பாருங்க. ஸ்டேட் பேங்க் வெப்சைட்டுக்கும் நம்ம பிரைவேட் பேங்க் ஏதோ ஒரு வெப்சைட்டும் கம்பேர் பண்ணி, ஸ்டேட் பேங்க் வெப்சைட் எப்படி இருக்கும், நம்ம ஆக்சிஸ் பேங்க் அண்ட் ஹெச்டிஎஃப்சி பேங்க் வெப்சைட் எப்படி இருக்கும் கம்பேர். இது நம்ம கம்பெனி பார்ட்னு சொல்ல முடியாது, கிளைண்டோட அவங்க தான் வந்து அப்ளிகேஷன் என்ஹான்ஸ் பண்ணலாம். கரெக்ட் தான், என்ஹான்ஸ் பண்ணிருக்கலாம். மேபி இவங்க ப்ரொபோஸ் பண்ணி அவங்க அதை ஒத்துக்கலையா இல்ல என்னங்க, தேர் ஆர் சம் லாட் ஆஃப் இன்டர்னல் திங்ஸ் இன்வால்வ்ட் அப்படின்னு தெரியுது. பட் இதெல்லாம் இந்த சில வெப்சைட்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா தே ஹேவ் டு என்ஹான்ஸ். ஏன்னா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே டிஜிட்டலைஸ் ஆயிடுச்சு. ஓகேங்களா, இப்போதான் வந்து யாருமே வந்து இப்போ முன்னெல்லாம் ரிசல்ட்ங்கிறது ஸ்கூல் போய் தான் பார்த்துப்போம். இப்பெல்லாம் அந்த மாதிரி காலம்லாம் கிடையாது. எல்லாமே வந்து அதுவும் இப்போ லேப்டாப்பே கிடையாது, கையில இருக்கிற மொபைல்லையே வந்து பாதி லேப்டாப்பை தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஓகேங்களா, இப்போ இந்த லேப்டாப்பை நீங்க படிக்கிறதால தான் எடுக்கிறீங்க, கரெக்டா? இல்லைன்னா மீதி எல்லாமே எல்லா டிரான்சாக்ஷன் பேங்கிங் டிரான்சாக்ஷன் எல்லாமே நீங்க மொபைல்ல தான் படிக்கிறீங்க, கரெக்டா? ஸோ அப்பவே அவர் மோர் டிஜிட்டலைஸ் ஆகிட்டு இருக்கு. ஸோ அப்போ அப்ளிகேஷன்ஸ் நமக்கு என்ஹான்ஸ் ஆகிட்டே தான் இருக்கு. சரிங்களா, இப்போ நிறைய பேர் சொல்லுவாங்க, நான் எனக்கு கேட்டே வந்து நிறைய பேர் சொல்லுவாங்க, இப்போ அப்கமிங்கா அடுத்து பசங்க படிக்க வர பசங்கலாம் வந்து ஐடி இருக்காங்க, ஐடி நிறைய ரேம் டவுன் ஆகுது, ஐடினாலே வந்து ஜாப் செக்யூரிட்டி, ஐடினாலே ஜாப் செக்யூரிட்டி இருக்காதுங்கிறது கரெக்ட் தான், இல்லைன்னு தான் சொல்லுவோம். அதுக்காக வந்து நம்ம அப்பட்டமா நம்ம போய் சொல்ல முடியாது, ஐடி படிச்சா கண்டிப்பா வேலை கிடைக்கும் அப்படின்னா நம்ம போய் சொல்லுவோம். என்னன்னா உனக்கு ஜாப் செக்யூரிட்டி எப்படி இருக்குன்னா நீ உன்னோட ஸ்கில்ஸை எப்படி டெவலப் பண்ணிருக்கு அதை பொறுத்து இருக்கு. ஓகேங்களா, இப்போ எனக்கு இப்போ ரியல் டைமா வந்து ஜாவா யூஸ் பண்றாங்க, ஜேஎஸ்பி யூஸ் பண்றாங்க, பைத்தன் யூஸ் பண்றாங்க, பட் எனக்கு இன்னும் சிசி பிளஸ் பிளஸ் தெரியும் அப்படின்னா எனக்கு வேலை கிடையாது. ஓகேங்களா, ஸோ ரீசெண்ட் ட்ரெண்டுக்கு தகுந்த மாதிரி நம்ம ஸ்கில்ஸ் நம்ம டெவலப் பண்ணிக்கணும். இன்டர்நெட்ல ஒரு விஷயம் இருக்கிற வரைக்கும் ஐடி டவுனே ஆகுது, இது ஒரு ட்ரூ ஃபேக்ட். இன்டர்நெட்ல ஒரு விஷயம் இருக்கிற வரைக்கும் ஐடி இண்டஸ்ட்ரி டவுனே ஆகாது. ஆனா என்னன்னா ரீசெண்ட் ட்ரெண்டுக்கு தகுந்த மாதிரி நம்ம ஸ்கில்ஸை வளர்த்துக்கோமா, அதுதான் இங்க நிறைய பேர் அதை பண்ண மாட்டாங்க. சிசி ஜாவானா ஜாவா மட்டும்தான் படிச்சிருப்பாங்க, அதை தாண்டி அதுல சில அட்வான்ஸ் லெவல் இருக்கு, அது தெரியாது. ஓகேங்களா,
இப்போ நிறைய பேர் எனக்கு நான் எடுத்த பேச்சஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா வெறும் ஏடபிள்யூஎஸ் மட்டும் படிச்சுட்டு எனக்கு வேலை கிடைக்கல அப்படின்னு. இப்போதைக்கு வெறும் ஏடபிள்யூஎஸ் மட்டும் யாருமே ஹைட் பண்ண முடியல. தேர் ஹைரிங் ஃபார் ஏடபிள்யூஎஸ் டெவாப்ஸ். ஓகேங்களா, ரெண்டுமே எக்ஸ்பெக்ட் பண்ணி தான் ஒரு கம்பெனி எடுக்கிறாங்க. நான் ஒரு வேலைக்கு எதுக்கு 2 பேர் எடுக்கணும்? அதுக்கு 2 தெரிஞ்ச ஒரே ஆள் எடுத்து நான் சம்பளம் கொடுத்துடலாமே. ஓகேங்களா, அந்த மாதிரி தான் கம்பெனி யோசிக்கிறாங்க. அப்போ நம்ம தான் நம்ம ஸ்கில்ஸ் டெவலப் பண்ணிக்கணும். ஓகேங்களா, இதுவே வந்து பாத்தீங்கன்னா நீங்க மேபி இந்த நியூஸ் நான் ஒரு 3-4 டேஸ் முன்னாடி படிச்சேன். பெங்களூர்ல ஒரு பொண்ணு வந்து ரோல்ஸ் ராய்ஸ் கம்பெனில பிளேஸ் ஆயிருக்கு. இப்பதான் 74 lakhs per annum. ஓகேங்களா, அப்போ என்ன ஸ்கில்ஸ் இப்போ மார்க்கெட்ல எதிர்பார்க்கணும், அந்த ஸ்கில்ஸ் நமக்கு இருக்கா அப்படிங்கிறத நம்ம யோசிக்கணும். ஓகேங்களா, சும்மா ஏதோ பழைய ஒரு டூலை படிச்சுட்டு எனக்கு வேலை கிடைக்கலன்னா தட் இஸ் அகைன் இட்ஸ் a fault. ஓகேங்களா, அதே மாதிரி இப்போ நிறைய பேர் வந்து ஐடியா இட்ஸ் நாட் அ ஸ்டேபிள் ஒன் அப்படின்னு, அதெல்லாம் வந்து நாட் அ ரியல் ஃபேக்ட். இன்டர்நெட்னு ஒரு விஷயம் இருக்கிற வரைக்கும் நம்ம அப்ளிகேஷன் யூஸ் பண்ணிட்டு தான் இருக்கோம். அந்த அப்ளிகேஷனை டெவலப் பண்றதுக்கு, டெப்ளாய் பண்றதுக்கு, அதை மேனேஜ் பண்றதுக்கு கண்டிப்பா வந்து பீப்புள்ஸ். ஸோ இது வந்து நமக்கு பேஸ்டான நம்ம ஸ்கில்ஸை நம்ம எப்படி செட் பண்றோமோ அதை பொறுத்து நமக்கு இது கெரியர் இருக்கு. ஓகே, ஸோ இப்போ இங்க வந்து பாத்தீங்கன்னா அது பேக் டு லோட் பேலன்சஸ். இங்க லோட் பேலன்சஸ் வந்து நான் சொன்ன மாதிரி 4 types ஆஃப் லோட் பேலன்சஸ் இருக்கு. கிளாசிக் லோட் பேலன்சஸ், அப்ளிகேஷன் லோட் பேலன்சஸ், நெட்வொர்க் லோட் பேலன்சஸ், கேட்வே லோட் பேலன்சஸ். ஓகேங்களா, ஸோ இதுல நம்ம இண்டஸ்ட்ரீஸ்ல ரியல் டைம் இண்டஸ்ட்ரீஸ்ல அதிகமாக யூஸ் பண்றது பாத்தீங்கன்னா கிளாசிக் லோட் பேலன்சஸ், அப்ளிகேஷன் லோட் பேலன்ஸ். ஸோ இந்த லோட் பேலன்சஸ்ல என்னென்ன வேலை பண்ணணும்னு பாத்தீங்கன்னா, கிளாசிக் லோட் பேலன்சர் வந்து it is used for monolithic architecture. ஆல்ரெடி நம்ம மோனோலித்திக்னா என்ன, மைக்ரோ சர்வீசஸ்னா என்ன அப்படிங்கிறது பார்த்தோம். மோனோலித்திக் இஸ் நத்திங் பட் ஒரு அப்ளிகேஷனுக்கு தேவையான டிபெண்டன்சி ஃபைல்ஸ் அண்ட் கோட்ஸ் எல்லாமே வந்து சோர்ஸ் கோட் எல்லாமே வந்து ஒரே கோடா இருக்கிறது மோனோலித்திக். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் HTML அப்ளிகேஷன் அப்படின்னா அந்த என்டையர் வெப்சைட்டுமே வந்து பாத்தீங்கன்னா ஒரே சோர்ஸ் கோட்ல இருக்கும். ஒரே ஜாவா ஃபைலோ இல்லை ஒரே HTML ஃபைலோ அந்த மாதிரி வந்து ஒரே சோர்ஸ் கோட்ல இருக்கும். இதுதான் வந்து மோனோலித்திக் ஆர்கிடெக்சர் அப்படிங்கிறது. ஓகேங்களா, இதுல என்ன ஒரு டிராபேக் அப்படின்னா, இன்கேஸ் ஏதாவது ஒரு சேஞ்சஸ் வருது இல்லை ஒரு பக் ஃபிக்ஸஸ் ஆகுதுன்னா ஒரு என்டையர் அப்ளிகேஷன் நம்ம டவுன் பண்ணணும். டவுன் பண்ணிட்டு அந்த சேஞ்சஸ் பண்ணிட்டு அந்த அப்ளிகேஷன் நம்ம அப் பண்ணணும். ஸோ இதனால என்ன பிரச்சனை பார்த்தீங்கன்னா, கஸ்டமர்ஸ் எல்லாம் அந்த அப்ளிகேஷனை அவ்வளோ சீக்கிரம் ரீச் பண்ண முடியாது. ஏன்னா நமக்கு நிறைய சேஞ்சஸ் இருக்கு. ஒரு சேஞ்ச் பண்ணிட்டு நம்ம என்ன பண்ணணும், அப்ளிகேஷன் டவுன் பண்ணிட்டோம்னு வச்சுக்கோங்களேன். ஸோ நம்ம ஓப்பன் பண்றப்பெல்லாம் அந்த அப்ளிகேஷன் டவுனா இருக்கும். ஸோ கஸ்டமர்ஸ் என்ன பண்ணுவாங்க, எனக்கு எது ஃபீஸிபிளா இருக்கோ அந்த அப்ளிகேஷனுக்கு நான் மூவ் ஆகிட்டேன், இல்லை எனக்கு எது ஃபீஸிபிளா இருக்கோ அந்த பேங்க்கு நான் அந்த அப்ளிகேஷன் அந்த அக்கௌண்ட் நான் ஓப்பன் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவாங்க. ஸோ இட்ஸ் லாஸ் ஃபார் கிளைண்ட்ஸ். ஓகேங்களா, ஸோ நான் வந்து ஒரு பேங்க் வச்சிருக்கேன், அந்த என்னோட கஸ்டமர்ஸ்க்கு நான் வந்து ஒரு மொபைல் அப்ளிகேஷன் வந்து நான் ப்ரொவைட் பண்றேன். ஆனால் அந்த மொபைல் அப்ளிகேஷன் எனக்கு மோனோலித்திக் இருக்கு. என்னோட கஸ்டமர்ஸ் ஓப்பன் பண்றப்பெல்லாம் வந்து அந்த அப்ளிகேஷன் டவுனா இருக்கு. ஆஸ் அ யூசரா நம்ம என்ன நினைப்போம், நான் ஓப்பன் பண்ணா அந்த அப்ளிகேஷன் வரணும், எனக்கு அதுக்கு பதிலாக சைட் கேனாட் பி ரீச்டு ஆர் அப்ளிகேஷன் அண்டர் மெயின்டெனன்ஸ்னா வச்சுக்கோங்களேன். 1 or 2 டைம்ஸ் நம்ம பார்ப்போம். தேர்ட் டைம் என்ன பண்ணுவோம், எனக்கு இந்த அப்ளிகேஷன் வேணும், ஐ கேன் கோ ஃபார் டிஃப்ரெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டி, நான் வேற இதுக்கு போய்க்கிறேன், வேற பேங்க் போய்க்கிறேன்னு சொல்லிட்டு we have lot of alternatives, நம்ம அதுக்கு போயிடுவோம். ஸோ அது வந்து கிளைண்ட்டுக்கு ஒரு லாஸ். நம்ம யோசிக்கிற மாதிரி நிறைய பேர் யோசிப்பாங்க. ஸோ நிறைய கஸ்டமர்ஸ் வந்து அந்த பேங்க் வந்து அக்கௌண்ட் வித்ட்ரா பண்ணிக்கலாம். சரிங்களா, ஸோ அதே மாதிரி திங்க் அபவுட் சம் இ-காமர்ஸ் வெப்சைட்ஸ். நம்ம ஏதாவது பர்ச்சேஸ் பண்ணலான்னு போவோம், ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா அந்த அப்ளிகேஷன் டவுனாக இருக்கும். ஓகேங்களா, அகைன் வி ஹேவ் லாட் ஆஃப் ஆல்டர்னேட்டிவ்ஸ், வேற வெப்சைட்ல போய் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். சரிங்களா, ஸோ மோனோலித்திக் அப்படின்னா என்னன்னா, ஒரு வெப்சைட் அப்படின்னா அந்த வெப்சைட்டோட என்டையர் சோர்ஸ் கோட் ஒரே சோர்ஸ் கோடா இருக்கிறது தான் வந்து பார்த்தீங்கன்னா மோனோலித்திக் அப்படிங்கிறது. ஸோ இந்த கிளாசிக் லோட் பேலன்சர் வந்து பார்த்தீங்கன்னா இட் இஸ் path based working, இதுதான் path based working. அப்ளிகேஷன் லோட் பேலன்சர் வந்து this is for micro services.
நான் உங்களுக்கு டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்றேன். மோனோலித்திக் அண்ட் மைக்ரோ சர்வீஸ் நான் டீட்டெயிலாக என்ன எக்ஸ்பிளைன் பண்றேன். அப்ளிகேஷன் லோட் பேலன்சர் வந்து மைக்ரோ சர்வீசஸ்க்கு யூஸ் பண்ணுவாங்க. இது வந்து பாத் பேஸ்ட் ரவுட்டிங். நெட்வொர்க் லோட் பேலன்சர் அகைன் மைக்ரோ சர்வீசஸ். இது வந்து போர்ட் பேஸ்ட் ரவுட்டிங். Gateway load balancer it is used to communicate EC2 with third party use. கிளாசிக் மட்டும் தான் மோனோலித்திக், மற்ற மூணுமே மைக்ரோ சர்வீசஸ். ஓகேங்களா? ஏன்னா கிளாசிக் நம்ம நேம்ல இருக்குது. கிளாசிக்ங்கிறது ஒரு பழசு, ஒரு லெகசி ஒன். ஸோ அதுதான் வந்து மோனோலித்திக் ஆர்கிடெக்சர். மற்ற மூணுமே வந்து மைக்ரோ சர்வீசஸ் தான். ஓகேங்களா? கேட்வே லோட் பேலன்சர் இன்னும் நமக்கு மோஸ்டா யூஸ் பண்ணல. நம்ம அது பதிலாக தான் வந்து we are using APIs to use native things. ஓகேங்களா? பட் இட்ஸ் a service in native things. சரிங்களா? அண்ட் ஹியர் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி மைக்ரோ சர்வீஸ் கிளாசிக் இன்னும் யூஸ் பண்றாங்க. அதனாலதான் ஆக்சுவலா வந்து பாத்தீங்கன்னா கிளாசிக் லோட் பேலன்ஸ் வந்து 2 years முன்னாடியே they are going to stop the services. பட் ஸ்டில் சில கம்பெனிஸ் கிளாசிக், அதாவது AWS என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு சர்வீசஸை ஸ்டாப் பண்றதுக்கு முன்னாடி, ஏதாவது ஒரு சர்வீசஸை வந்து வித்ரா பண்றதுக்கு முன்னாடி இவங்க ஒரு தனியா லாக் வச்சிருப்பாங்க AWS. அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா எந்தெந்த சர்வீசஸ் எவ்வளவு யூஸ் பண்றாங்க அப்படிங்கிறத பார்ப்பாங்க. ஓகேங்களா? இப்போ ஒரு சர்வீசஸ் யூஸ் பண்ணவே இல்லை, 0% இருந்தா மட்டும் டெர்மினேட் பண்ணுவாங்க. ஈவன் 1 or 2% அந்த சர்வீஸ் யூஸ் பண்றாங்கன்னா they will use the service or they will bring back the service live. ஓகேங்களா? ஃபார் எக்ஸாம்பிள் HDFC வெப்சைட்ல இந்த வெப்சைட் இருக்கு பாத்தீங்களா? இப்போ இந்த வெப்சைட்ல நமக்கு என்னென்ன பட்டன் இருக்கு, பர்சனல், NRI, SME, ஹோல்சேல், அக்ரின்னு சொல்லிட்டு நமக்கு நிறைய மாடியூல்ஸ் இருக்கா. அதே மாதிரி we have லாகின் பட்டன். கீழே வந்து பாத்தீங்கன்னா இந்த EMI கால்குலேட்டர், அந்த மாதிரி நிறைய பட்டன்ஸ் இருக்கு, நிறைய மாடியூல்ஸ் இருக்கு. இப்போ இந்த என்டையர் வெப்சைட்டுமே ஒரே HTML ஃபைல். நம்ம அன்னைக்கு ஒரு HTML ஃபைல் டெப்ளாய் பண்ணோம், ஞாபகம் நமக்கு லாஸ்ட் கிளாஸ்ல நம்ம HTML ஃபைல் டெப்ளாய் பண்ணோம், ஒரு சாம்பிள் HTML ஃபைல். ஸோ அதை ரிலேட் பண்ணி சொல்லுங்க. ஆமா, ஜஸ்ட் அதை ரிலேட் பண்ணி பார்க்கணும். இப்போ அந்த மாதிரி ஒரு சிங்கிள் HTML ஃபைலா இந்த வெப்சைட் இருக்கு. ஓகேங்களா? இப்போ நம்ம டெவலப்பர் வந்து இப்போ இனிஷியலா நம்ம டெவலப்பர்ஸ் எல்லாமே வந்து மோனோலித்திக் ஆர்கிடெக்சர் தான் எழுதிட்டு இருந்தாங்க. ஒரு 7 years ஆர் ஈவன் 10 years பேக்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு மோனோலித்திக் ஆர்கிடெக்சர் தான். ஏன்னா அப்பெல்லாம் வந்து நம்ம அப்ளிகேஷன்ஸ் அவ்வளோ யூஸ் பண்றது. ஓகேங்களா? அப்போ மோனோலித்திக் ஆர்கிடெக்சர் யூஸ் பண்றாங்க. ஸோ நமக்கு அது பெருசா தெரியல. ஒரு அப்ளிகேஷன் டவுன் ஆனாலுமே நம்ம அது பெருசா கண்டுபிடிக்கணும். ஓகேங்களா? இப்போ என்னன்னா இந்த என்டையர் வெப்சைட்டுமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு சிங்கிள் சோர்ஸ் கோட். சோர்ஸ் கோட் இஸ் நத்திங் பட் ஒரு ஜாவா கோட், HTML கோட், ஒரு சிங்கிள் சோர்ஸ் கோட்ல இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஓகே ஃபைன், அப்ளிகேஷன் ரன் ஆகும். நான் ரன் ஆகலன்னா சொல்லவே இல்லை, அப்ளிகேஷன் ரன் ஆகும். ஆனா என்னன்னா ஒரு சேஞ்ச் சொல்றாங்க கிளைண்ட். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த லாகின் பட்டன் வந்து ப்ளூ கலர்ல இருக்கு. கிளைண்ட் என்ன சொல்றாங்கன்னா இந்த லாகின் பட்டன் ப்ளூ கலர்ல வேணாம், எனக்கு வேற ஏதாவது கலர் மாத்தி கொடுங்க, இல்ல லாகின் ஆர் சைன் அப்னு சொல்லிட்டு ரெண்டுமே ஆட் பண்ணி கொடுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அப்படி இல்லைன்னு வச்சுக்கோங்க, இப்போ இந்த பர்சனல், NRI, SME, ஹோல்சேல், அக்ரின்னு சொல்லிட்டு நமக்கு மேல மாடியூல் இருக்கா. இந்த மாடியூல்ஸ்ல வந்து மேலேயே வந்து தனியா வந்து கிரெடிட் கார்டுன்னு ஒரு மாடியூல் வச்சுக்கோங்க. இப்போ வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேர் வந்து அவங்களுக்கு அக்கௌண்ட்டே இல்லாத சில கிரெடிட் கார்ட்ஸ் யூஸ் பண்றாங்க. இப்போ நம்ம கிரெடிட் கார்டு வச்சிருக்கோம்னா அந்த பேங்க்குக்கு எனக்கு அக்கௌண்ட் இருக்கணும்னு நமக்கு அவசியம் கிடையாது. கிரெடிட் கார்டுக்கு பேங்க் அக்கௌண்ட்டுக்கு சம்மந்தம் கிடையாது. பட் நம்ம அதை லாகின் பண்ணி பார்க்கலாம். கிரெடிட் கார்டுக்கு தனியாக ஒரு லாகின் போர்ட்டல் கொடுப்பாங்க, நம்ம லாகின் பண்ணி பார்க்கலாம். இன்கேஸ் கிளைண்ட் அது இதில் ஆட் பண்ண சொல்றாங்கன்னு வச்சுக்கோங்க. இப்போ கிரெடிட் கார்டுன்னு ஒரு போர்ட்டல் ஆட் பண்ணணும் அப்படின்னா அகைன் நம்ம டெவலப்பர்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா அந்த போர்ட்டலுக்கு ஒர்க் பண்ணுவாங்க. ஒர்க் பண்ணிட்டு அந்த கோடை டெப்ளாய் பண்றப்போ நம்ம என்ன பண்ணுவோம், இந்த என்டையர் அப்ளிகேஷன் தான் டவுன் பண்ணுவோம். டவுன் பண்ணிட்டு அந்த டெப்ளாய்மெண்ட் முடிகிற வரைக்கும் அப்ளிகேஷன் எழுதி டவுன். நெக்ஸ்ட் ஒரு 4 or 5 years வந்து அப்ளிகேஷன் டவுனா தான் இருக்கும். ஓகேங்களா? இது ஒரு நியூ ஃபியூச்சர் ஆட் பண்றாங்க. இது ஒரு சினாரியோ. இன்னொரு சினாரியோ என்னன்னா, எனக்கு இந்த லாகின் பட்டனை நான் கிளிக் பண்ணா எனக்கு இந்த லாகின் பட்டன் இன்னொரு பேஜ் எடுத்துட்டு போகும். ஓகேங்களா? இன்கேஸ் நான் கிளிக் பண்ணி ஒன்றும் ஆகல, அதுக்கு அடுத்த மூவ்மெண்ட் எதுவுமே இல்லைன்னா அது வந்து ஒரு பக். சரிங்களா? ஸோ ஒரு சாஃப்ட்வேர் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ற மாதிரி ஒர்க் ஆகல அப்படின்னா அது வந்து பக்னு சொல்லுவோம். ஓகேங்களா?
நான் இந்த லாகின் பட்டனை கிளிக் பண்ணா எனக்கு அது அடுத்த பேஜ் லாகின் பேஜுக்கு எடுத்துட்டு போனா அது ஒரு பக். ஓகேங்களா? அதே மாதிரி எனக்கு இஎம்ஐ கால்குலேட்டர் கீழே இருக்கு. அந்த இஎம்ஐ கால்குலேட்டர் இருக்கிற ஹோம் லோன் இருக்குது. நான் அதை கிளிக் பண்றேன்னா எனக்கு இந்த ஹோம் லோன் பேஜ் எடுத்துட்டு போகணும். இந்த ஹோம் லோன் பேஜ் எடுத்துட்டு போனா எனக்கு அது பக்கர். சரிங்களா? பக்கர் வல்னரபிலிட்டி அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. சரிங்களா? இப்போ இந்த பக்ல என்ன பண்ணுவோம்னா அகைன் நம்ம டெவலப்பர் வந்து they have to work on the bug. இது கிளிக் பண்ணா ஏன் போல, அது ஒரு கொஸ்டின். அப்போ அது எதனால நடக்கல, அதுல ஏதாவது ஒரு மாடியூல் இஷ்யூ இல்ல கோட்ல ஏதாவது இஷ்யூ இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க செக் பண்ணுவாங்க. அப்போ அவங்க அதை ஃபிக்ஸ் பண்ற வரைக்கும் இந்த அப்ளிகேஷன் டவுன்லோட். சரிங்களா? அப்போ இப்போ இந்த மாதிரி நமக்கு நிறைய சினாரியோஸ் நமக்கு லைக் ரியல் டைம்ல வரும். அப்போ என்னன்னா ஒரு டைமும் நம்ம டவுன் பண்ணி வச்சுக்கோங்களேன், ஒரு கஸ்டமரா திங்க் பண்ணிப்பாங்க. நான் வந்து HDFC பேங்க் கஸ்டமர், நான் பேங்க்ல போய் கியூல இருந்து டிரான்சாக்ஷன் பண்றது எனக்கு கஷ்டம் தான். நான் வீட்ல இருந்து ஆன்லைன் பேங்கிங் பண்றேன். பட் அதுலயுமே நான் லாகின் பண்றப்பெல்லாம் எனக்கு அந்த அப்ளிகேஷன் டவுன் ஆகுதுன்னு வச்சுக்கோங்களேன், ஆப்வியஸ்லி இட் இஸ் ஹார்ட் ஃபார் அஸ். நம்ம என்ன பண்ணுவோம், வேற பேங்க் போயிடும். இது ஒண்ணுதான் நமக்கு ஒரு பேங்க் கார்டு. வி ஹேவ் லாட் ஆஃப் பேங்க்ஸ். எனக்கு எது டிசிஷன் இருக்கோ அதுக்கு நம்ம சேஞ்ச் பண்ணுவோம். சரிங்களா? ஸோ இதெல்லாம் ஓவர் கம் பண்றதுக்கு தான் நம்ம டெவலப்பர்ஸ் they have started writing மைக்ரோ சர்வீசஸ் ஆர்கிடெக்சர். மைக்ரோ சர்வீசஸ் ஆர்கிடெக்சர்லாம் என்னன்னா, இப்போ அந்த பர்சனல்ங்கிறது ஒரு தனி HTML ஃபைல், NRIங்கிறது ஒரு தனி HTML ஃபைல், SMEங்கிறது ஒரு தனி HTML ஃபைல், ஹோல்சேல்ங்கிறது ஒரு தனி HTML ஃபைல். இந்த HTML ஃபைல்ஸ் எல்லாமே வந்து நம்ம என்ன பண்ணுவோம்னா மிடில் வேர்ல தனித்தனியா ரன் பண்ணுவோம். இப்போ எனக்கு இந்த பர்சனல் பேஜ்ல ஒரு பேனர் மாற்ற சொல்றாங்க. இப்போ ஏதாவது இப்போ இன்ட்ரெஸ்ட் ரேட் குறைச்சிருக்காங்க, எனக்கு இந்த இன்ட்ரெஸ்ட் ரேட் மாற்றணும் அப்படின்னா இந்த பேனர்ல ஏதாவது சேஞ்ச் பண்ணணும்னா இது JSP ஃப்ரண்ட் அண்ட் அப்ளிகேஷன். ஓகேங்களா? அப்போ இந்த சேஞ்ச் பண்ற வரைக்கும் அது ஜாவா ஜாவா வந்து பேக் எண்ட் யூஸ் பண்ணும், JSP ஃப்ரண்ட் அண்ட் அப்ளிகேஷன், JSP .NET இது எல்லாமே வந்து ஃப்ரண்ட் அண்ட் அப்ளிகேஷன். அதாவது இப்போ நம்ம வெப்சைட்ல நமக்கு கண்ணுக்கு நேரம் தெரியுது பாத்தீங்களா, இதுதான் ஃப்ரண்ட் அண்ட் அப்ளிகேஷன். சரிங்களா? இப்போ என்னன்னா, இப்போ இந்த இதுல ஏதாவது சேஞ்சஸ் பண்ணணும், இந்த பர்சனல் பேங்கிங்ல ஏதாவது சேஞ்சஸ் பண்ணணும் அப்படின்னா நம்ம இந்த ஒரு மாடியூல் மட்டும் டவுன் பண்ணலாம். மற்றபடி NRI ஒர்க் ஆகும், லாகின் பட்டன் ஒர்க் ஆகும், கீழே வந்து உங்களுக்கு கால்குலேட்டர்ஸ் எல்லாமே ஒர்க் ஆகும். ஆனா இந்த ஒரே ஒரு பேஜ் மட்டும் ஒர்க் ஆகும் அண்டில் அந்த இஷ்யூ ஃபிக்ஸ் பண்ற வரைக்கும். இதுதான் வந்து மைக்ரோ சர்வீசஸ். ஓகேங்களா? பட் இதுல வந்து பாத்தீங்கன்னா அப்ளிகேஷனுக்கு எந்த பாதிப்பும் வராது. என் அப்ளிகேஷன் லைவா தான் இருக்கு. என்னன்னா என்னால அந்த ஒரு பேஜ் மட்டும் யூஸ் பண்ண முடியாது. நம்ம நிறைய பார்த்துட்டு போனோம் ரியல் டைம் அப்ளிகேஷன்ஸ்லயே. அப்ளிகேஷன் ஒர்க் ஆகும், ஆனா ஏதாவது ஒரு பர்டிகுலர் மாடியூல் மட்டும் நமக்கு கிளிக் பண்ணோம்னா ஒர்க் ஆகாது. அது வந்து சைட் கேனாட் பி ரீச்டு வரும். இப்போ நம்ம அமேசான் அப்ளிகேஷன் இருக்கு பாத்தீங்களா, அதுலயே அமேசான் பேஸ் இருக்கிறது பேமெண்ட் அப்ளிகேஷன். சரிங்களா? இப்போ மோஸ்ட்லி வந்து பாத்தீங்கன்னா ஒரு சில டைம் அதுல பேமெண்ட் அப்ளிகேஷன் அமேசான் பேல மெயின்டெனன்ஸ், அப்போ வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த ஷாப்பிங் வெப்சைட் ஒர்க் ஆகும். ஆனா என்ன அந்த ஒரே ஒரு மாடியூல் அமேசான் பேங்கிற ஒரு மாடியூல் மட்டும் ஒர்க் ஆகும். ஓகேங்களா? ஒன்ஸ் அந்த இஷ்யூ ஃபிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறம் அகைன் இட் வில் பி பேக் டு லைஃப். சரிங்களா? இதுதான் வந்து மைக்ரோ சர்வீஸ். ஸோ உங்களுக்கு ரெண்டுத்துக்கும் டிஃபரன்ஸ் புரியுதா? மோனோலித்திக்னா என்ன, மைக்ரோ சர்வீஸ்னா டிஃபரன்ஸ் புரியுதா? ஸோ இனிஷியலா நம்ம டெவலப்பர்ஸ் எல்லாருமே வந்து மோனோலித்திக் எழுதிட்டு இருந்தாங்க. தென் there is a lot of inconvenience in the monolithic architecture. அதனால they have started writing in the micro services. சரிங்களா? இப்பவே பாருங்க, நார்மலா ஸ்விக்கி அப்ளிகேஷன் இருக்குங்க. ஸ்விக்கில வந்து ஸ்டார்டிங்ல வந்து பாத்தீங்கன்னா என்ன பேஜ் வரும், லாகின் பேஜ் வரும். லாகின் பேஜ் அதுக்கப்புறம் வந்து நமக்கு அந்த ரெஸ்டாரண்ட்ஸ் லிஸ்ட் வரும். அந்த ரெஸ்டாரண்ட்ஸ் லிஸ்ட், அந்த மெனு லிஸ்ட் வரும். அதுக்கப்புறம் வந்து நமக்கு ஆர்டர் ப்ராசஸிங் பேஜ் வரும். இப்போ திங்க் அபௌட் சினாரியோ, நமக்கு இந்த ரெஸ்டாரண்ட் லிஸ்ட் அந்த மெனு லிஸ்ட் பாத்தீங்கன்னா அது வந்து செகண்ட் பேஜ். லாகின் பண்ணி போனதுக்கு அப்புறம் அது செகண்ட் பேஜ். இந்த பேஜ் வரைக்குமே நிறைய பேர் வருவாங்க, ஒரு மோர் நம்பர் ஆஃப் யூசர்ஸ் வருவாங்க. பட் அதுக்கு அடுத்த ஆர்டர் பேஜ்க்கு வந்து பாத்தீங்கன்னா எனக்கு இவ்வளவு வால்யூம் அங்க வருவாங்களான்னா கிடையாது. நான் என்ன பண்ணுவேன், ஏதோ ஒரு ஆர்டர் பண்ண போறேன். ஃபார் எக்ஸாம்பிள் தலைப்பகுதியில பிரியாணி ஆர்டர் பண்ணுறேன். நான் போய் பாக்குறேன், இட்ஸ் ஆல்மோஸ்ட் லைக் 3 o'clock or 3:30 க்ளோஸ்டு அப்படிங்கிறப்ப ஆப்வியஸ்லி கம் பேக். ஓகேங்களா? ஸோ இந்த ஆர்டர் பேஜுக்கு வரவங்க, சாரி இந்த ரெஸ்டாரண்ட் பேஜுக்கு வரவங்க எல்லாருமே வந்து ஆர்டர் கன்ஃபர்மேஷன் பேஜ் போவாங்கிறது கிடையாது. ஸோ அப்போ இதுக்கு வந்து ஒரு மோர் நம்பர் ஆஃப் வால்யூம் தேவைப்படும், அதுக்கு கம்மியாக தான் வால்யூம் தேவைப்படும். அப்போ இது ஒரு சர்வர்லையும் அது ஒரு சர்வர்லையும் நம்ம ரன் பண்ணலாம். இல்லை கண்டெய்னர்ஸ்ல போனோம்னா இது ஒரு கண்டெய்னர்ல அது ஒரு கண்டெய்னர் ரன் பண்ணலாம். நான் இப்போ எல்லாமே ஒரே சர்வர்ல வச்சுட்டேன்னு வச்சுக்கோங்களேன், எனக்கு இந்த ஆர்டர் ரெஸ்டாரண்ட் பேஜ்ல எனக்கு மோர் நம்பர் ஆஃப் யூசர்ஸ் அங்கே எனக்கு ஹை யூட்டிலைசேஷன் ஆகிடும். அப்போ எனக்கு ஆர்டர் பேஜ் போகவே போகாது.
ஓகேங்களா? நான் ஆர்டர் கிளிக் பண்ணனா பேஜ் லோட் ஆகிட்டே இருக்கு. ஏன்னா இங்க எனக்கு மோர் நம்பர் ஆஃப் யூசர்ஸ் இந்த பேஜ்ல இருக்கிறாங்க. என் சர்வர் கெப்பாசிட்டியே அவ்வளவுதான். ஓகேங்களா? அப்ப என்னால அடுத்து ப்ராசஸ் பண்ண முடியல. அடுத்த பேஜ் என்னால யூசரை கொண்டு போக முடியல. ஸோ இதெல்லாம் அவாய்ட் பண்றதுக்காக தான் வந்து டெவலப்பர்ஸ் ஸ்டார்டட் ரைட்டிங் மைக்ரோ சர்வீஸ் அப்ளிகேஷன். சரிங்களா? இப்போ இதுல என்னன்னா எனக்கு லாகின் பட்டன் ஒரு கண்டெய்னர் ஒர்க் ஆகிட்டு இருக்கும். அந்த ஒரு சர்வர் ஒர்க் ஆகிட்டு இருக்கும். எனக்கு ஆர்டர் பேஜ் ஒரு சர்வர்ல ரன் ஆகிட்டு இருக்கும். சரிங்களா? இப்போ ஒவ்வொரு மாடல் ஒவ்வொரு சர்வர் ஒர்க் ஆகிட்டு இருக்கும். இது சர்வர் பேஸ்ட். கண்டெய்னர் பேஸ்ட் போனா ஒரே சர்வருக்குள்ள லாட் ஆஃப் கண்டெய்னர்ஸ் இருக்கும். ஒரு ஒரு மாடல் ஒரு ஒரு கண்டெய்னர்ல ரன் ஆகிட்டு இருக்கும். ஸோ நீங்க ரியல் டைம்ல நம்ம கண்டெய்னர் டவுன் பண்ற மாதிரி சர்வர் நீங்க கண்டெய்னர் டவுன் பண்ணீங்கன்னா ஒரு பர்டிகுலர் கண்டெய்னர் மட்டும் டவுன் பண்ணிக்கலாம். ஆனா சர்வரே டவுன் பண்ணீங்கன்னா எல்லா கண்டெய்னரும் டவுன் ஆகிடும். அந்த கண்டெய்னர் நம்ம கான்செப்ட் போவோம். டாக்கர் குபர்நெட்டிஸ்லாம் நம்ம வந்து டெவாப்ஸ் டூல்ஸ் இருக்காங்க. கண்டெய்னர் எப்படி ரன் பண்றது, அதாவது இப்போ எப்படி நம்ம சர்வருக்குள்ள மாடியூல் போடலாமோ இதே மாதிரி அந்த கண்டெய்னருக்குள்ள ரன் பண்ணலாம். அதாவது ஒரு சர்வருக்குள்ள டாக்கர் ஆர் குபர்நெட்டிஸ் ஏதாவது ஒரு பிளாட்ஃபார்ம் இருக்கு. அந்த பிளாட்ஃபார்முக்குள்ள எந்த நம்பர் ஆஃப் கண்டெய்னர்ஸ் நம்ம ரன் பண்ணலாம். எப்படி நம்ம ஒரு ஷிப்ல மல்டிபிள் கண்டெய்னர்ஸ் வச்சு எடுத்துக்கிறாங்க அந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா ஒரு சர்வருக்குள்ள நம்ம நிறைய கண்டெய்னர்ஸ் ரன் பண்ணலாம். சரிங்களா? இப்போதைக்கு இதுதான் ரீசன்ட் ட்ரெண்ட் கண்டெய்னரைசேஷன். அதனால பாத்தீங்கன்னா நிறைய ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ்ல குபர்நெட்டிஸ் கேட்டிருப்பாங்க ஆர் டாக்கர் கேட்டிருப்பாங்க. ஏன்னா கண்டெய்னரைசேஷன் இப்போதைக்கு கொஞ்சம் ஒரு அட்வான்ஸ்டு ப்ராசஸா இருக்கு. சரிங்களா? இப்போ இங்க வந்து பாத்தீங்கன்னா அகைன் பேக் டு லோட் பேலன்சர். கிளாசிக் லோட் பேலன்சர்ங்கிறது ஒரு பழைய லோட் பேலன்சர்ஸ். அதாவது ஏடபிள்யூஎஸ் வந்து ஃபர்ஸ்ட் லோட் பேலன்சர் அப்படிங்கிற ஒரு கான்செப்டை இன்ட்ரடியூஸ் பண்ணப்போ அவங்க கொண்டு வந்தது தான் இந்த கிளாசிக் லோட் பேலன்சர். ஏன்னா அப்போ மோஸ்டா யூஸ் பண்ணிட்டு இருந்தது மோனோலித்திக் ஆர்கிடெக்சர். அந்த மோனோலித்திக் ஆர்கிடெக்சருக்கு என்ன லோட் பேலன்சர் தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி தே ஹேவ் டிசைன்ட் கிளாசிக் லோட் பேலன்சர். பட் லேட்டரா வந்து பாத்தீங்கன்னா we are started using the application load balancer. அந்த அப்ளிகேஷன் லோட் பேலன்சர் we are started using micro services. அந்த மைக்ரோ சர்வீசஸ்க்காக அப்ளிகேஷன் லோட் பேலன்சஸ் கொண்டு வந்தாங்க. ஓகேங்களா? தென் நெட்வொர்க் லோட் பேலன்சர், கேட்வே லோட் பேலன்சர் மைக்ரோ சர்வீசஸ்க்காக தான். பட் அப்ளிகேஷன் லோட் பேலன்சர் வந்து பாத் பேஸ்ட் ரவுட்டிங், நெட்வொர்க் லோட் பேலன்சர் போர்ட் பேஸ்ட் ரவுட்டிங். ஓகேங்களா? அது பாத் பேஸ்ட் ரவுட்டிங் அப்படிங்கிறது நம்ம நெக்ஸ்ட் அப்ளிகேஷன் லோட் பேலன்சர் போறப்போ நான் என்னங்கிறது சொல்றேன். ஓகேங்களா? ஓகே, இதுதான் வந்து லோட் பேலன்சரோட டைப்ஸ் ஆஃப் லோட் பேலன்சஸ். ஸோ எனி டவுட்ஸ் ஆர் எனி கொஸ்டின்ஸ் இன் திஸ் டைப்ஸ் ஆஃப் லோட் பேலன்சஸ்? ஓகே, like clear, fine. Then we will move to load balancer. ஸோ லோட் பேலன்சர் போறதுக்கு முன்னாடி எனக்கு பேசிக்கா வந்து 2 மிஷின் தேவை. ஓகேங்களா? ஏன்னா இப்ப நமக்கு இன்னைக்கு சினாரியோல என்ன பண்ண போறோம்னா 2 மிஷின் எடுத்துட்டு அந்த 2 மிஷினை கிளாசிக் லோட் பேலன்ஸோட கனெக்ட் பண்ண போறேன். கனெக்ட் பண்ணிட்டு நான் என்னோட ப்ரௌசர்ல வந்து ஒரு பிங் ரெக்வஸ்ட் கொடுக்க போறேன். பிங் ரெக்வஸ்ட் கொடுக்குறப்போ என்னோட ரெக்வஸ்ட் வந்து 2 மிஷினுக்கும் மாறி மாறி ரவுட் ஆகும். ஓகேங்களா? ஸோ இது ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நான் 2 மிஷின் இருக்கு. நம்ம ரியல் டைம் போறப்போ நமக்கு நிறைய மிஷின்ஸ் இருக்கு. சரிங்களா? அப்போ அது நமக்கு எத்தனை மோஸ்ட் அவைலபிள் மிஷின்ஸ் இருக்கோ எல்லா மிஷின்ஸுக்கும் நமக்கு டிராபிக் மாறி மாறி ரவுட் ஆயிட்டு இருக்கு. சரிங்களா? சிம்பிளா சொல்லணும்னு வச்சுக்கோங்களேன், இதுதான் வந்து ஒரு கிளாசிக் லோட் பேலன்சர். இதுதான் வந்து என்கிட்ட இருக்கிற அவைலபிள் மிஷின்ஸ். இந்த மாதிரி நமக்கு நிறைய சர்வர்ஸ் நமக்கு ரியல் டைம்ல இருக்கு. ஓகேங்களா? இப்போ யூசர் ரெக்வஸ்ட் நேரா கிளாசிக் லோட் பேலன்சர் தான் ஹிட் பண்ணணும். www.amazon.co.in அப்படின்னு சொல்லிட்டு ஒரு யூசர் ரெக்வஸ்ட் எங்க வருதுன்னா இந்த யூசர் ரெக்வஸ்ட் நேரா அந்த லோட் பேலன்சருக்கு வருது. லோட் பேலன்சர் வந்து யூசர் ரெக்வஸ்ட்டை வாங்கி உள்ள வச்சுட்டு என்ன பண்ணுதுன்னா இந்த ஃபர்ஸ்ட் இதான் சர்வர் 1 வச்சுக்கோங்களேன். இந்த மிஷினுக்கு எல்லா யூசர் ரெக்வஸ்டையுமே அனுப்புது. ஓகேங்களா? இட்ஸ் கைண்ட் ஆஃப் ஹார்ட்வேர். இப்போ நம்ம எப்படி வர்ச்சுவலா ஒரு EC2 பண்ணிருப்போம் அதே மாதிரி இது வர்ச்சுவல் லோட் பேலன்சர். லோட் பேலன்சர் இட்ஸ் கைண்ட் ஆஃப் ஹார்ட்வேர். எல்லா லொகேஷன்லயுமே இருக்கு. AWSல இருக்கிற எல்லா லொகேஷன்லயுமே இருக்கு. இட்ஸ் லொகேஷன் ஸ்பெசிபிக் எல்லா லொகேஷன்லயுமே. இது என்ன பண்ணணும்னா இருக்கிற எல்லா டிராபிக்கையும் யூசர் டிராபிக் எல்லாமே வந்து இங்க அனுப்பும். ஸோ இப்போ வந்து பாத்தீங்கன்னா இந்த சினாரியோ எடுத்து வந்தேன். இப்போ இந்த என்ன பண்ணலாம் எல்லா ரெக்வஸ்டையும் வந்து சர்வர் நம்பர் 1க்கு அனுப்பும்.
பட் இந்த சர்வர் வந்து பாத்தீங்கன்னா எப்பவுமே மோர் நம்பர் ஆஃப் யூசர்ஸ் எல்லாம் அக்செப்ட் பண்ண முடியாது. இதுக்குன்னு சில சிபியூ யூட்டிலைசேஷன் இருக்கு. வாட் இஃப் அந்த சிபியூ யூட்டிலைசேஷன் அதிகமாயிடுச்சுன்னு சிபியூ யூட்டிலைசேஷன் அதிகமாயிடுச்சுன்னா இந்த சர்வரால இன்கமிங் அண்ட் அவுட் கோயிங் ரெக்வஸ்ட் அக்செப்ட் பண்ண முடியாது. இன்கமிங் ரெக்வஸ்டையோ இல்லை அவுட் கோயிங் ரெக்வஸ்டையோ இதால அக்செப்ட் பண்ண முடியும். அப்போ ஆப்வியஸா சர்வர் ஃபுல் ஆயிடும். அப்போ இந்த சர்வர் இப்போ இந்த ஃபர்ஸ்ட் இந்த லோட் பேலன்ஸ் வந்து ஃபர்ஸ்ட் சர்வருக்கு அனுப்ப வரப்போ இந்த இடத்துல கனெக்ஷன் டிஸ்கனெக்ட் ஆயிடும். ஏன்னா இதால இன்கமிங் ரெக்வஸ்ட் அக்செப்டே பண்ண முடியாது. ஆல்ரெடி அந்த சர்வர் ஃபுல்லா இருக்கு. அப்போ இந்த ரெக்வஸ்ட் அகைன் பேக் டு லோட் பேலன்சர் போயிடும். என்னன்னா இந்த சர்வரால இன்கமிங் ரெக்வஸ்ட் அக்செப்ட் பண்ண முடியல. தேர் ஆர் லாட் ஆஃப் சினாரியோஸ். ஒன்னு சர்வரோட சிபியூ யூட்டிலைசேஷன் அதிகமா இருக்கலாம், இல்ல சர்வரே டவுனா இருந்தாலுமே நம்மளால வந்து இன்கமிங் ரெக்வஸ்ட் அக்செப்ட் பண்ண முடியாது. அப்போ அந்த பிங் ரெக்வஸ்ட் வந்து ஃபெயில் ஆகி மறுபடியும் லோட் பேலன்சருக்கே போயிடும். அப்போ லோட் பேலன்சர் என்ன அனலைஸ் பண்ணிக்கணும், ஓகே இந்த சர்வர்ல ஏதோ இஷ்யூ இருக்கு, ஸோ அந்த சர்வருக்கு நம்ம டிராஃபிக்கை ரவுட் பண்ண வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு அகைன் நெக்ஸ்ட் சர்வருக்கு டிராஃபிக்கை ரவுட் பண்ணும். அதே மாதிரி இந்த சர்வருக்கு எல்லா டிராஃபிக்கை ரவுட் பண்ணும் அன்டில் இந்த சர்வர் ஃபுல் ஆகிற வரைக்கும். இந்த சர்வர் ஃபுல் ஆயிடுச்சுன்னா அடுத்த சர்வர். ஓகேங்களா? இந்த மாதிரி எனக்கு இருக்கிற அவைலபிளா இருக்கிற எல்லா சர்வருக்குமே டிராஃபிக்கை மாத்தி மாத்தி அனுப்புறதுதான் வந்து லோட் பேலன்ஸரோட வேலை. எதுக்காக டிராஃபிக்கை மாத்தி மாத்தி அனுப்புது? டு கீப் த அப்ளிகேஷன் லைவ். ஓகேங்களா? எனக்கு எவ்வளவு யூசர்ஸ் வந்தாலுமே எல்லா யூசர்ஸ்க்குமே வந்து அந்த அப்ளிகேஷன் வரணும், அந்த அப்ளிகேஷனை யூஸ் பண்ணணும். ஓகேங்களா? இப்போ திங்க் அபவுட் சினாரியோ. இப்போ நான் ஆல்ரெடி நம்ம டிஸ்கஸ் பண்ணோம் இல்லையா, அந்த 10th எக்ஸாம் ரிசல்ட் எல்லாம் அப்போ வந்து பாத்தீங்கன்னா நமக்கு வெப் பேஜ் லோட் ஆகாது. ஓகேங்களா? அப்போ என்னன்னா ஆல்ரெடி அந்த சர்வர்ல சம் யூசர் ரெக்வஸ்ட் லைவா இருக்கு, சம் பீப்புள் அந்த அப்ளிகேஷனை ஆக்சஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அதனால நம்மளோட ரெக்வஸ்ட் அந்த சர்வர் அக்செப்ட் பண்ணல. ஓகேங்களா? இப்போ இதுவே மல்டிபிள் சர்வர்ஸ் இருந்துச்சுன்னா நம்ம ரெக்வஸ்ட் இன்னொரு சர்வருக்கு எடுத்துட்டு போய் லோட் பேலன்சர் கொடுக்கணும். மேபி அந்த சினாரியோல வெரி மினிமம் சர்வர்ஸ் தான் இருந்திருக்கும் போல, அதனால நம்ம சர்வர் உள்ள போகல. இதே வந்து பாத்தீங்கன்னா ஒரு 1 hour கழிச்சு போறதுன்னா அந்த அப்ளிகேஷன் உங்களால் யூஸ் பண்ண முடியும். ஏன்னா ரிசல்ட்டை பார்த்துட்டு நிறைய பேர் லாக் அவுட் பண்ணிருப்பாங்க. அப்போ கொஞ்சம் ஃப்ரீயா இருக்கு, சர்வர்ஸ் ஃப்ரீயா இருக்கு, அப்போ உங்க ரெக்வஸ்ட் அக்செப்ட் பண்ணிக்கும். சரிங்களா? ஸோ இப்படிதான் நமக்கு யூஸ்வலா ரெக்வஸ்ட் ஒர்க் ஆகும். ஸோ இந்த ரெக்வஸ்ட்டை இருக்கிற அவைலபிள் சர்வர்ஸ்க்கு மாறி மாறி கொடுக்கறது தான் வந்து லோட் பேலன்ஸரோட வேலை. கிளாசிக்கல் லோட் பேலன்ஸரோட வேலை. ஒரு சர்வர் பிஸியா இருக்கா, இல்ல ஒரு சர்வரோட ரெக்வஸ்ட் அக்செப்ட் பண்ண முடியா, இது ஆட்டோமேட்டிக்கா என்ன பண்ணணும்னா நெக்ஸ்ட் இருக்கிற அவைலபிள் சர்வருக்கு டிராஃபிக்கை ரிமூவ் பண்ணிடும். சரிங்களா? இதுதான். இப்போ ஃபர்ஸ்ட் நான் மெஷின் கிரியேட் பண்ணிக்கிறேன். Let me create 2 machines. Load balancer 1. Let me keep it as Linux. Security group வந்து ஸோ ஆல்ரெடி என்கிட்ட ஒரு செக்யூரிட்டி குரூப் இருக்கு, அதுவே நான் எடுத்துக்கிறேன். நீங்க ஒரு செக்யூரிட்டி குரூப் கூட n நம்பர் ஆஃப் மிஷின்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஒரு செக்யூரிட்டி குரூப் ஒரு மிஷின் தான் யூஸ் பண்ண முடியாது. இது கிட்டத்தட்ட நம்மளோட கீபேட் மாதிரி தான். எப்படி நம்ம ஒரு கீபேட் வந்து எல்லா மிஷின்ஸ்க்கும் யூஸ் பண்ணிக்கலாம், அதே மாதிரி ஒரு செக்யூரிட்டி குரூப்பை கூட நம்ம வந்து n நம்பர் ஆஃப் மிஷின்ஸ் யூஸ் பண்ணுவோம். இது வந்து கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா நம்ம வைஃபை மாதிரி. நம்ம எப்படி ஒரு வைஃபைல மல்டிபிள் டிவைசஸ் கனெக்ட் பண்ணுவோம், ஸோ அந்த மாதிரி தான். ஸோ இன்டர்நெட் ப்ரொவைட் பண்றது தான் செக்யூரிட்டி. இன்னைக்கு நான் ஒரு புதுசா ஒரு விஷயம் என்ன பண்ண போறேன்னா, இந்த அட்வான்ஸ் டீடைல்ஸை கிளிக் பண்ணி இதுல லாஸ்டா வந்தீங்கன்னா யூசர் டேட்டான்னு இருக்கும். சரிங்களா? இந்த யூசர் டேட்டா எதுக்காகனா, எனக்கு நான் ஒரு மிஷின் கிரியேட் பண்றேன். இந்த மிஷின் வந்து ரன் ஆகுறப்போ, இந்த மிஷின் அப் ஆகுறப்பயே எனக்கு ஒரு சில ஆக்ஷன்ஸ் உள்ள நடக்கணும். சரிங்களா? அதை வந்து நம்ம இந்த யூசர் டேட்டால டிஃபைன் பண்ணணும். சரிங்களா? இப்போ நான் என்ன பண்ண போறேன்னா, இந்த மிஷின் நான் கிரியேட் பண்றப்பயே இந்த மிஷினுக்குள்ள என்ன சோர்ஸ் கோட் ரன் ஆகணும், என்ன ஃபைல் உள்ள ரன் ஆகணுங்கிறது நான் கொடுக்க போறேன். ஸோ ஆல்ரெடி ஐ ஹேவ் அ ஃபைல். இப்போ வந்து பாத்தீங்கன்னா அமேசான் சர்வர் 1ன்னு சொல்லிட்டு ஒரு ஃபைல் வச்சு. ஸோ இதான் வந்து இது வந்து ஷெல் ஸ்கிரிப்டிங்னு சொல்லுவாங்க. ஷெல் கமெண்ட்ஸ், நம்ம லினக்ஸ் கமெண்ட்ஸ் படிக்கிறோம் இல்லையா, அந்த லினக்ஸ் கமெண்ட்ஸே வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஆட்டோமேஷன் டாஸ்கை நடத்தி கொடுக்கறதுக்கு ஸ்கிரிப்டா எழுதும். நான் ஆல்ரெடி நம்ம டெமோ கிளாஸ்லயே சொல்லியிருக்கேன், நம்ம வந்து ஹியர் we are not going to write any codes but we will write some scripts.
ஓகேங்களா? அந்த ஸ்கிரிப்ட் தான் இது. ஓகேங்களா? ஸோ அந்த ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இந்த ஃபர்ஸ்ட் லைன் வந்து பின் பேஷ் அப்படின்னு சொல்லுவாங்க. பின் பேஷ் அப்படின்னா என்ன? ஷெபாங்னு. ஸோ இந்த பின் பேஷ் என்னன்னா ஷெபாங். இந்த ஷெபாங் எதுக்காகனா, ஓகே, பிஃபோர் ஐ இன்ட்ரோடியூஸ் ஷெபாங், கம்பைலர் இஸ் இன்டர்பிரட்டர். கம்பைலர் கேள்விப்பட்டிருக்கீங்களா? anyone from computer science background? நம்ம காலேஜ் படிக்கும் போதெல்லாம் வந்து அப்போ சிசி பிளஸ் பிளஸ் கோட் நடத்துவாங்க, ஜாவா நடத்துறப்பெல்லாம் நம்ம வந்து கம்பைல் பண்ணிப்போம். அதுதான் வந்து கம்பைலர் அப்படின்னா. இந்த கம்பைலர் என்ன பண்ணோம்னா, நான் ஒரு 100 லைன் ஜாவா கோட் அடிச்சிருக்கேன், சரிங்களா? அதை வந்து நான் கம்பைல் பண்றேன். கம்பைல் பண்றப்போ நம்பர் 1 லைன் நம்பர் 1ல இருந்து லைன் நம்பர் 100 வரைக்கும் எல்லா லைனுமே படிச்சுட்டு ஃபைனலா ஒரு அவுட்புட் கொடுக்கும், சரிங்களா? ஒரு லைன் அவுட்புட்டோ அது 2 லைன்ஸ் அவுட்புட்டோ பேஸ்ட் ஆன் நீங்க என்ன கோட் எழுதி வச்சிருக்கீங்களோ அதை பொறுத்து அவுட்புட் கொடுக்கும். இது கம்பைலர். கம்பைலர் எங்க யூஸ் பண்ணுவாங்கன்னா கோடிங்க்கு யூஸ் பண்ணுவாங்க. நம்ம டெவலப்பர்ஸ் கோட் எழுதுறாங்க பாத்தீங்களா, அவங்க கம்பைல் பண்றது கம்பைலர் யூஸ் பண்ணுவாங்க. பட் இங்க நம்ம ஸ்கிரிப்ட் எழுதுறோம், நம்ம கோட் எதுவுமே எழுத போறது கிடையாது. நம்ம ஆட்டோமேஷன் ஸ்கிரிப்ட் எழுதுறோம். அஸ் அ டெவலப்ஸ் இன்ஜினியர் நம்ம ஸ்கிரிப்டிங் தான் யூஸ் பண்ணுவோம். ஸ்கிரிப்ட் எழுதுறப்போ நான் ஒரு 10 லைன் ஸ்கிரிப்ட் எழுதுறேன்னா அந்த ஸ்கிரிப்ட் வந்து எனக்கு லைன் பை லைனா படிக்கணும். இப்போ கம்பைலர் என்ன பண்ணணும்னா 1ல இருந்து 100 வரைக்கும் எல்லா லைனையும் படிச்சுட்டு ஃபைனலா அவுட்புட் தரும். பட் இந்த இன்டர்பிரட்டர் அப்படி பண்ணாது. லைன் 1 படிச்சுட்டு அதுக்கு ஒரு அவுட்புட், லைன் நம்பர் 2 படிச்சுட்டு அதுக்கு ஒரு அவுட்புட், அதே மாதிரி அங்கிட்டு லைன் நம்பர் 10 வரைக்கும் படிச்சுட்டு அதுக்கு ஒரு அவுட்புட் தரும். இதுதான் வந்து இன்டர்பிரட்டர். ஓகேங்களா? ஸோ கம்பைலருக்கும் இன்டர்பிரட்டருக்கும் டிஃபரன்ஸ் இருக்கும். ஸோ கம்பைலர்ங்கிறது ஒரு சோர்ஸ் கோட் யூஸ் பண்ணுறது, ஜாவா கோடுக்கோ பைத்தானுக்கோ டெவலப்பர்ஸ் யூஸ் பண்ணுறது கம்பைலர். இங்கே நம்ம என்ன பண்ணுவோம்னா இன்டர்பிரட்டர் யூஸ் பண்ணுறோம். இன்டர்பிரட்டர்னா என்னன்னா, நான் ஒரு 10 லைன் ஒரு ஆட்டோமேஷன் ஸ்கிரிப்ட் எழுதிருக்கேன், ஒரு ஷெல் ஸ்கிரிப்ட் எழுதிருக்கேன்னா இந்த இன்டர்பிரட்டர் லைன் பை லைன் அவுட்புட் கொடுக்கும். ஓகேங்களா? இதுவே கம்பைலர்ல நம்ம வந்து ஒரு 100 லைன் எழுதிருக்கோம், ஒரு 50th லைன்ல எரர், ஏதாவது ஒரு சின்டாக்ஸ் மிஸ் பண்ணிட்டான்னு வச்சுக்கோங்களேன், அது டோட்டலா மொத்தமா எரர்னு கொடுத்துரும். ஓகேங்களா? நமக்கு அந்த அவுட்புட்டே மொத்தமா எரர் நம்ம கொடுத்துரும். ஆனா இந்த இன்டர்பிரட்டர்ல அப்படி கிடையாது. நான் லைன் நம்பர் 5ல ஏதாவது ஒரு எரர் வச்சிருக்கேன்னா எனக்கு லைன் நம்பர் 4 வரைக்கும் ரன் ஆயிடும். லைன் நம்பர் 5ல தான் எரர் அடிக்கும். ஓகேங்களா? ஸோ இன்டர்பிரட்டர்ங்கிறது லைன் பை லைனா அவுட்புட் தருது. கம்பைலர்ங்கிறது மொத்தமா அந்த ஃபைல் படிச்சுட்டு அவுட்புட் தருது. இங்க நம்ம டெவலப்ஸ் பொறுத்தவரைக்கும் நம்ம இன்டர்பிரட்டர் யூஸ் பண்ணுவோம். ஓகேங்களா? அந்த இன்டர்பிரட்டருக்கு நான் எழுதுற ஸ்கிரிப்டிங் வந்து ஷெல் ஸ்கிரிப்டிங் தான் அப்படின்னு சொல்றதுக்காக பின் பேஷ் யூஸ் பண்ணுவோம். ஓகேங்களா? ஸோ இன்டர்பிரட்டர் வந்து தெரிஞ்சுக்கணும், ஓகே நீங்க கொடுக்குற ஸ்கிரிப்டிங் வந்து ஷெல் ஸ்கிரிப்டிங் தான், அதை பொறுத்து இன்டர்பிரட்டர் இட் வில் லேக். ஓகேங்களா? இதுக்கே நம்ம பைத்தான் கூட இருக்கு. ஸோ ஷெபாங் ஃபார் பைத்தான். ஸோ பைத்தானுக்கு இதான் ஷெபாங், யூசர் பின் பைத்தான். ஓகேங்களா? ஸோ இப்போ பைத்தான் வந்து ஆக்சுவலா 2 விஷயத்துக்கு யூஸ் ஆகும். நீங்க சோர்ஸ் கோடாவும் யூஸ் பண்ணலாம், ஒரு டெவலப்பரா பைத்தானை நீங்க சோர்ஸ் கோடுக்கு யூஸ் பண்ணலாம். சேம் லைக் ஒரு டெவலப்ஸ் இன்ஜினியரா நீங்க பைத்தான் ஆட்டோமேஷன் ஸ்கிரிப்ட் யூஸ் பண்ணலாம். பைத்தான் 2 விஷயத்துக்கு யூஸ் பண்ணலாம், அதனால தான் பைத்தான் இஸ் மோர் ஃபெமிலியர். சரிங்களா? பைத்தான் இஸ் குளோபல் யூட்டிலிட்டி டூல். நீங்க ஒரு டெவலப்பரா இருக்கீங்களா, யூ கேன் யூஸ் பைத்தான் ஃபார் கோடிங். நம்ம யூஸ் பண்ற மோஸ்ட் ஆஃப் தி ஏஐஸ்லாம் வந்து பாத்தீங்கன்னா பைத்தான்ல தான் எழுதிருக்காங்க. சாட்ஜிபிடி, ஜெமினி, அது எல்லாமே வந்து பைத்தான்ல தான் யூஸ் பண்ணுறோம். இதுவே இதே பைத்தான்லயே நீங்க வந்து உங்களோட ரிமோட் ஸ்கிரிப்டிங் யூஸ் பண்ணலாம், ஒரு டெப்ளாய்மெண்ட் ஸ்கிரிப்டிங் யூஸ் பண்ணலாம். சரிங்களா? ஸோ நான் எழுதுற ஸ்கிரிப்ட் வந்து என்ன லாங்குவேஜ்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக இங்க வந்து ஷெபாங் யூஸ் பண்ணேன். பின் பேஷ் இஸ் நத்திங் பட் ஷெபாங். இந்த பேஷ் அப்படின்னா என்னன்னா ஷெல் ஸ்கிரிப்டிங்னா சம்திங் அதர்வைஸ் கால்ட் அஸ் பேஷ். ஓகேங்களா? ஸோ பேஷ் அப்படின்னா என்னன்னா ஷெல் ஸ்கிரிப்டிங் used for Linux environment. இதுவே பேட்ச் ஸ்கிரிப்டிங் என்னன்னா
automation used for Windows. இப்போ என்னோட சர்வர் லினக்ஸ் பேஸ்ட் சர்வரா இருந்தா நான் ஷெல் ஸ்கிரிப்டிங் எழுதுவேன். இதுவே என்னோட சர்வர் வந்து விண்டோஸ் பேஸ்ட் சர்வரா இருந்தா நான் பேட்ச் ஸ்கிரிப்டிங் எழுதுவேன். ஓகேங்களா? இதோட ஃபைல் நேம் வந்து ஃபைல் நேம் டாட் எஸ்ஹெச். ஓகேங்களா? இப்போ எப்படி நமக்கு விண்டோஸ்ல வந்து ஒரு டாக்குமெண்ட் யூஸ் பண்ணோம்னா டாட் டிஓசி, ஒரு எக்ஸல் யூஸ் பண்ணோம்னா டாட் எக்ஸ்எல்எக்ஸ், ஒரு பவர் பாயிண்ட் யூஸ் பண்ணோம்னா டாட் பிபிடி. ஸோ இந்த மாதிரி நமக்கு எக்ஸ்டென்ஷன்ஸ் இருக்கு. அந்த மாதிரி நீங்க எழுதுற ஆட்டோமேஷன் ஸ்கிரிப்ட் கண்டிப்பா ஒரு எக்ஸ்டென்ஷன் இருக்கணும். அப்படி இருந்தா மட்டும்தான் அந்த ஸ்கிரிப்ட் ஒர்க் ஆகும். இல்லைன்னா அது நார்மல் டெக்ஸ்ட் ஃபைலா கன்சிடர் பண்ணிக்கும், ஸ்கிரிப்டா எக்ஸிக்யூட் ஆகாது. புரியுதுங்களா நான் சொல்றது? ஜஸ்ட் நீங்க ஃபைல் நேம் மட்டும் வச்சீங்கன்னா சர்வர் அதை வந்து டெக்ஸ்ட் ஃபைலா தான் கன்சிடர் பண்ணிக்கும். இதுவே நான் வந்து இப்போ ஹெலோ டாட் எஸ்ஹெச் கொடுத்தேன்னா அது வந்து ஷெல் ஸ்கிரிப்டா கன்சிடர் பண்ணிக்கும். ஹெலோ டாட் B18 கொடுத்தீங்கன்னா அது வந்து பேட்ச் ஸ்கிரிப்டா கன்சிடர் பண்ணிக்கும். ஓகேங்களா? இதுவே நான் வெறும் ஹெலோ மட்டும் வச்சேன்னா தட் இஸ் a டெக்ஸ்ட் ஃபைல். ஸோ சர்வர் வந்து அதை எக்ஸிக்யூட்டபிள் ஃபைலா கன்வெர்ட் பண்ணாது, எக்ஸிக்யூட்டபிள் ஃபைலா ரீட் பண்ணாது. சரிங்களா? ஸோ நீங்க எந்த ஷெல் ஸ்கிரிப்ட் எழுதினாலுமே அதோட எக்ஸ்டென்ஷன் ஃபைல் நேம் டாட் எஸ்ஹெச். ஃபைல் நேம் எது ஃபைல் நேம் எப்படியாவது கொடுத்துருக்கு, டெமோ டாட் எஸ்ஹெச் இல்லைன்னா உங்க பேர் கொடுத்து டாட் எஸ்ஹெச். ஆனா கடைசியா அந்த டாட் எஸ்ஹெச் கண்டிப்பா இருக்கணும். இதுல விண்டோஸ் ஸ்கிரிப்டிங் போனீங்கன்னா டாட் B18 கண்டிப்பா இருக்கு. அப்பதான் தட் இஸ் கன்சிடர்ட் as a script or else it will be considered as a text file. சரிங்களா? ஸோ இப்போ நான் எழுதுற ஸ்கிரிப்ட் வந்து லினக்ஸ் ஸ்கிரிப்ட். இது வந்து ஷெல் ஸ்கிரிப்டிங். ஸோ என்ன நம்ம இப்போ எடுத்துக்கிறது வந்து லினக்ஸ் பேஸ்ட் சர்வர். இந்த ஷெல் ஸ்கிரிப்டிங்க்கு நான் எழுதுற ஸ்கிரிப்ட் வந்து லினக்ஸ் ஸ்கிரிப்டா இன்டர்பிரட்டருக்கு நான் கன்வே பண்றேன். சரிங்களா? அதாவது நான் பேசுற லாங்குவேஜ் இங்கிலீஷ் லாங்குவேஜ்னு சொல்லிட்டு அந்த மிஷினுக்கு நான் தெரியப்படுறேன். அதே மாதிரி நான் எழுதுற கோடு வந்து நான் எழுதுற ஸ்கிரிப்ட் வந்து லினக்ஸ் ஸ்கிரிப்ட் அப்படிங்கிறது அந்த மிஷினுக்கு நான் தெரியப்படுறேன். அதுக்கு தான் ஸ்டார்டிங்ல பின் பேஷ். இப்போ இது என்ன பண்ணணும்னா லைன் நம்பர் 1லயே இது என்ன ஸ்கிரிப்ட்னு படிச்சிடும் இன்டர்பிரட்டர். படிச்சுட்டு அதுக்கப்புறம் வர லைன் பை லைனா வந்து ஷெல்லுக்கு தகுந்த மாதிரி இந்த ஆட்டோமேஷன் ஸ்கிரிப்டை ரன் பண்ணும். லினக்ஸ் சர்வருக்கு தகுந்த மாதிரி இந்த ஆட்டோமேஷன் ஸ்கிரிப்டை ரன் பண்ணும். ஓகேங்களா? இப்போ லைன் நம்பர் 2 பாருங்களேன். சூடோ, நான் அன்னைக்கு என்ன சொன்னேன், சூடோ இஸ் நத்திங் பட் சூப்பர் யூசர் கமெண்ட். ஓகேங்களா? ஒரு மிஷின்ல ஏதாவது இன்ஸ்டால் பண்ணணும் இல்லை அப்டேட் பண்ணணும்னா நமக்கு சூடோ தேவை. ஸோ இங்க நான் லைன் நம்பர் 2ல என்ன பண்ணிருக்கேன், ஒரு மிஷின் அப்டேட் பண்ணிருக்கேன். ஏன்னா நான் இங்க இந்த பேராமீட்டர் நான் இங்கே பாஸ் பண்ண போறேன். மிஷின் ஸ்டார்ட் ஆகிறதுக்கே எனக்கு இந்த கண்டிஷன்ஸ் எல்லாமே நடக்கும். அப்போ என்னன்னா நான் மிஷினை நார்மலா மேனுவலா அந்த மிஷினை நான் ஸ்டார்ட் பண்ணி என்னென்ன பண்ணுவேன் அது எல்லாமே வந்து நான் ஸ்கிரிப்டா எழுதிட்டேன். சரிங்களா? அப்டேட் மிஷின் அப்டேட் பண்றது. லைன் நம்பர் 3 வந்து HTTP-ய இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். நம்ம அன்னைக்கு லாஸ்ட் கிளாஸ்ல என்ன பண்ணோம், HTTP நம்ம தனியா இன்ஸ்டால் பண்ணோம், மிஷினுக்குள்ள லாகின் பண்ணி தனியா இன்ஸ்டால் பண்ணோம். பட் இங்கே நான் வந்து ஒரு ப்ரீ டிஃபைன்டு பேராமீட்டர் நான் இங்கே கொடுத்துட்டேன். அண்ட் தென் அந்த HTTP எனேபிள் பண்றேன். ஓகேங்களா? அண்ட் தென் அதை ஸ்டார்ட் பண்றேன். ஓகேங்களா? இந்த எனேபிள் கமெண்ட் வந்து நம்ம அன்னைக்கு ரன் பண்ணிருக்க மாட்டோம். ஏன்னா இது நம்ம அன்னைக்கு HTTP நம்ம டெர்மினல் மூலமா இன்ஸ்டால் பண்ணோம், மேனுவலா இன்ஸ்டால் பண்ணோம். ஸோ அது ஆட்டோமேட்டிக்கா எனேபிள் ஆயிடும். இங்கே நான் வந்து ஒரு ஷெல் ஸ்கிரிப்டிங் மூலமா ரன் பண்றேன். அப்போ ஆட்டோமேட்டிக்கா எனேபிள் ஆகாது. நம்ம தான் எனேபிள் கமெண்ட் பாஸ் பண்ணணும். ஸோ நான் இப்போ எனேபிள் கமெண்ட் பாஸ் பண்ணிருக்கேன். சிஸ்டம் சிடிஎல் சிஸ்டம் கண்ட்ரோல். இந்த சிஸ்டம்ல எனக்கு இது எனேபிள் பண்ணி கொடு, இந்த சிஸ்டம்ல இந்த HTTP ஸ்டார்ட் பண்ணி கொடு. சிஸ்டம் கண்ட்ரோல், சிஸ்டம் சிடிஎல் சிஸ்டம் கண்ட்ரோல். சரிங்களா? இப்போ இது ஸ்டார்ட் பண்ணிட்டு எனேபிள் பண்ணிட்டு HTTP ஸ்டார்ட் பண்ணிருக்கேன். ஸ்டார்ட் பண்ணிட்டு அடுத்த லைன்ல லைன் நம்பர் 6ல என்ன பண்ணிருக்கேன்னா கான்ஃபிகரேஷன் செக் பண்ணிருக்கேன். இது எதுக்காகனா நான் ஒரு HTTP சர்வீஸை ஸ்டார்ட் பண்ணிருக்கேன் இல்லையா, அது ஸ்டார்ட் ஆயிருக்கான்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு நோட்டிபிகேஷன் வரும். அதுதான் வந்து செக் கான்ஃபிக் அப்படிங்கிறது. ஸ்டார்ட் ஆனதுக்கு அப்புறம் இந்த ஃபோல்டர் நம்ம அன்னைக்கே பார்த்தோம், டிஃபால்ட் ஃபோல்டர் ஃபார் HTTP. இந்த ஃபோல்டருக்குள்ள index.html ஃபைலை நம்ம அன்னைக்கு மேனுவலா கிரியேட் பண்ணணும். இங்க நான் என்ன பண்ண போறேன்னா இங்கே நான் ஸ்கிரிப்ட்ல index.html ஃபைலை கிரியேட் பண்ணிட்டு இந்த ஃபைலுக்குள்ள எனக்கு இந்த மெசேஜை டைப் பண்ணேன். எக்கோ இஸ் நத்திங் பட் பிரிண்ட். ஸோ லினக்ஸ்ல எக்கோ அப்படிங்கிற ஒரு கமெண்ட் எதுக்குன்னா பிரிண்ட் அப்படிங்கிறதுனால நம்ம யூஸ் பண்ணுவோம். ஸோ இப்போ இந்த ஹாய் யுவர் நார்மலா பைத்தான்ல பிரிண்ட் கரெக்ட், நம்ம நார்மலா பைத்தான்ல பிரிண்ட் அப்படின்னு உள்ள கொடுப்போம், பிரிண்ட் கொடுப்போம் இல்லையா, அதே மாதிரி இங்க லினக்ஸ்ல எக்கோ அப்படின்னா பிரிண்ட் அப்படின்னா
சரிங்களா? இந்த மெசேஜை பிரிண்ட் பண்ணணும். ஹாய் யூ ஆர் கெட்டிங் அமேசான் சர்வர் 1ங்கிற மெசேஜை பிரிண்ட் பண்ணணும். அந்த மெசேஜை நான் எங்க பிரிண்ட் பண்ணணும்? வேர் டபிள்யூடபிள்யூ HTML ஃபோல்டருக்குள்ள HTML index.html ஒரு ஃபைலு, இந்த ஃபைலுக்குள்ள நீ பிரிண்ட் பண்ண. சரிங்களா? டோன்ட் வரி, இந்த ஸ்கிரிப்ட் நான் உங்களுக்கு ஷேர் பண்றேன், நீங்க பிராக்டிஸ் பண்றதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம எதுவுமே எடிட் பண்றோம், நம்ம உள்ள போய் எதுவுமே பண்ண தேவை, எல்லாமே வந்து மிஷின் நமக்கு அப்பா ஆகுது இல்லையா, அப்பவே இது எல்லாமே நடக்கும். இப்ப நான் என்ன பண்றேன், இந்த 7 லைனுமே அப்படியே காப்பி பண்ணிட்டு நான் அந்த யூசர் டேட்டால கொடுத்துறேன். இந்த யூசர் டேட்டா கொடுக்கறது நீங்க ஒன்ஸ் கிரியேட் பண்றப்போ எக்ஸிஸ்டிங் சர்வர்ல பண்ணலாம். எப்படி பண்ணலாம்னா, நான் ஷெல் ஸ்கிரிப்ட் சொன்னேன் இல்லையா, ஒரு ஃபைல் vi demo.sh சொல்லிட்டு ஒரு ஷெல் ஃபைல் கிரியேட் பண்ணிட்டு அதுக்குள்ள எடிட் மோட்ல போயிட்டு நீங்க அந்த பேஸ்ட் பண்ணிட்டீங்கன்னா, அந்த ஷெல் ஸ்கிரிப்ட் ரன் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ரன் ஆகும், சர்வருக்குள்ள போய் ரன் ஆகும். சரிங்களா? இப்போ நான் யூசர் டேட்டால கொடுத்துட்டு லான்ச் இன்ஸ்டன்ஸ் இப்போ என்னோட கமிங் பேக் டு பெயின் டயக்ராம், என்னோட சினாரியோல நான் ஒரு சர்வர் கிரியேட் பண்ணிட்டேன். சரிங்களா? இது ஒரு EC2 மிஷின். EC2 மிஷின்ல ஆல்ரெடி நான் உள்ள என்ன பண்ணிட்டேன், ஒரு HTTPD ஆல்ரெடி இன்ஸ்டால் பண்ணிட்டேன். இந்த HTTPD-க்குள்ள நான் என்ன மெசேஜ் போட்டிருக்கேன், ஹாய் யூ ஆர் கெட்டிங் அமேசான் சர்வர் 1ன்னு சொல்லிட்டு ஒரு மெசேஜ் போட்டேன். இது வந்து சர்வர் நம்பர் 1. இது சர்வர் நம்பர் 1. ஓகேங்களா? இப்போ இது அப்பா ஆயிடுச்சுன்னு, இது அப்பா ஆகிட்டு இருக்கோம். மீன்வேல் நம்ம இன்னொரு சர்வர் கிரியேட் பண்ணிட்டோம். கிளாசிக் LB1 கொடுத்துருக்கோம்னா கிளாசிக் LB2 சொல்லிட்டு நான் இன்னொரு சர்வர் AWS லைனக்ஸ் செலக்ட் பண்ணிட்டேன். நீங்க எப்போ கிரியேட் பண்ணாலுமே மேக் ஷூர் தான் 3 tier எலிஜிபிள் இருக்கான்னு செக் பண்ணுங்க. சரிங்களா? செக்யூரிட்டி குரூப் ஆல் TCP. இங்கேயுமே நான் என்ன பண்ண போறேன், அகைன் இந்த யூசர் டேட்டாக்குள்ள போயிட்டு நம்ம போன மிஷின்ல என்ன கொடுத்தோம், அமேசான் சர்வர் 1ன்னு கொடுத்தோமா, இங்க நான் 2 செகண்ட் மிஷின் இல்லையா, அதாவது 2 கான்ஃபிகரேஷன்ஸ் எல்லாம் செக் பண்ணிட்டு அது நீங்க இது பண்ணலாம், உங்க லோக்கல் லேப்டாப்ல இருந்து ஃபைலை மூவ் பண்ணிக்கலாம். நீங்க அது .sh .sh இல்ல பேக் ஸ்கிரிப்டிங் .creative நீங்க அந்த ஃபைல் எக்ஸ்டென்ஷன் நீங்க அப்படியே கொடுத்துருங்க. நான் இன்னொரு மிஷின் EC2 மிஷின்ல HTTPD-க்குள்ள இந்த மெசேஜ் நான் போட்டிருக்கேன், ஹாய் யூ ஆர் கெட்டிங் அமேசான் சர்வர். ஸோ இப்போ என்னோட சினாரியோல நான் 2 மிஷின் கிரியேட் பண்ணிட்டேன். 2 மிஷின்லுமே வந்து அமேசான் அப்படிங்கிற ஒரு அப்ளிகேஷன் ரன் ஆயிட்டு இருக்கு. சரிங்களா? ஒரே அப்ளிகேஷன் அமேசான் அப்படிங்கிற ஒரு அப்ளிகேஷன் ரன் ஆயிட்டு இருக்கு. அந்த 1 and 2ங்கிறது ஜஸ்ட் நம்மளோட டிஃபரன்ஸ். நம்ம பிங் பண்ணி பார்க்கறப்போ சர்வர் 2 சர்வருக்கு மாறி மாறி வருது அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் நம்ம 1 and 2 கொடுத்தோம். சரிங்களா? இப்போ இண்டிவிஜுவலா தனித்தனியா இந்த சர்வரை IP அட்ரஸ் போட்டு லாகின் பண்ணி
இப்போ இந்த 13.204 இதுக்கு அமேசான் சர்வர் 1. ஸோ பெயின் டயக்ராம் போயிட்டு இந்த மிஷினோட ஐபி அட்ரஸ் இது சரிங்களா. அண்ட் தென் மாறாது. எலாஸ்டிக் ஐபி நீங்க அசைன் பண்ணிட்டீங்கன்னா இப்போ நம்ம அசைன் பண்ணா ஆமா இப்போ மாறிடும். இப்போ மாறிடும். நீங்க இப்போ அந்த பப்ளிக் ஐபி வந்து பாத்தீங்கன்னா சர்வரை ஸ்டாப் பண்ணி ஸ்டார்ட் பண்ணீங்கன்னா இந்த பப்ளிக் ஐபி மாறிடும். இப்போ இந்த 13. இது அமேசான் சர்வர் 2. இப்போ 13.204.83.157 வந்து அமேசான் சர்வர் 1. 13.233.102.160 வந்து அமேசான் சர்வர் 2. இது வந்து நம்ம இப்ப என்ன பண்ணோம், இண்டிவிஜுவல் ஐபி அட்ரஸ் வச்சு ஒரு சர்வருக்குள்ள உள்ள என்ன அப்ளிகேஷன் ரன் ஆயிட்டு இருக்கிறத பார்ப்போம். பட் இது நமக்கு ரியல் டைம் சினாரியோ கிடையாது. நம்ம ரியல் டைம்ல என்ன பண்ணுவோம்னா ஒரு யூசர் ஒரு பின்கேட் பர்சனல் இருக்கும். www.amazon.com, www.flipkart.com, இந்த மாதிரி ஒரு யூசர் ஒரு ஐபி அட்ரஸ் தான், சாரி ஒரு டிஎன்எஸ் தான் பிக் பண்ணணும். ஸோ இப்போ இதுல என்னன்னா இப்போ நம்ம லோட் பேலன்ஸோட டிஎன்எஸ் வச்சு நம்ம இன்னைக்கு அவுட்புட் பார்ப்போம். பட் நமக்கு ரியல் டைம் சினாரியோ என்னன்னா இந்த லோட் பேலன்ஸுக்கு நமக்கு ஒரு டிஎன்எஸ் கிடைக்கும் தெரியுமா. அந்த டிஎன்எஸ் எடுத்துட்டு நம்ம ரவுட் 53 அப்படிங்கிற ஒரு சர்வீஸ்ல கொடுப்போம். அந்த ரவுட் 53 தான் வந்து ஒரு குளோபல் டிஎன்எஸ் தருது. குளோபல் டிஎன்எஸ் நமக்கு ரியல் டைமா யூஸ் பண்ணிட்டு இருக்கு டிஎன்எஸ், Instagram.com, Facebook.com. இப்போ இந்த லோட் பேலன்ஸோட டிஎன்எஸ் கொடுத்து நம்ம ரவுட் இந்த டிஎன்எஸும் அந்த டிஎன்எஸும் மேப் ஆயிடும். ஸோ அப்போ நம்ம Flipkart.com கொடுக்குறப்போ அந்த ரெக்வஸ்ட் ஃபர்ஸ்ட் ரவுட் 53 போகும். ரவுட் 53 லோட் பேலன்ஸ் கொண்டு வரும். லோட் பேலன்ஸ்ல இருந்து சர்வருக்கு கொண்டு போகும். சரிங்களா, இதுதான் நமக்கு ஒரு டேட்டா ஃப்ளோ. ஸோ இப்போ என்ன பண்ணுன்னா ரெண்டு மிஷின் கிரியேட் பண்ணிட்டு ரெண்டு மிஷினுக்கும் எனக்கு உள்ள டேட்டா ரன் ஆகிட்டு இருக்கு, அப்ளிகேஷன் ரன் ஆகிட்டு இருக்கு. இப்போ ஃபார் போட்ட இன்ஸ்டன்ஸ் இந்த EC2லயே லெஃப்ட் சைட்ல ஸ்க்ரால் டவுன் பண்ணி கீழே வந்தீங்கன்னா லோட் பேலன்சிங் அப்படின்னு இருக்கா, அதுல லோட் பேலன்சஸ் இருக்கா, ஜஸ்ட் ரைட் கிளிக் பண்ணி இந்த டேப் ஓபன் பண்ணிக்கணும். இந்த லோட் பேலன்சர்ல ஐ எம் கோயிங் டு கிரியேட் அ லோட் பேலன்சர். ஸோ கிரியேட் லோட் பேலன்சர் நமக்கு ஒரு ஆப்ஷன் இருக்கா. ஸோ ஐ எம் கோயிங் டு கிரியேட் அ லோட் பேலன்சர். ஸோ ஒன்ஸ் நான் கிரியேட் லோட் பேலன்சர் கொடுத்ததுக்கு அப்புறம் AWSல இருக்கிற எல்லா லோட் பேலன்சரையும் லிஸ்ட் அவுட் பண்ணி காமிக்குது. நம்ம எந்த லோட் பேலன்சர் கிரியேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அதை கேட்குது. சரிங்களா, இங்க நம்ம கிளாசிக் லோட் பேலன்சர் கிரியேட் பண்ண போறோம். அதுலயே ஒரு டேக் கொடுத்துருக்கான் பாருங்க, ப்ரீவியஸ் ஜென்ரேஷன். அதாவது கிளாசிக் லோட் பேலன்சர் வந்து ஒரு பழைய லோட் பேலன்சர், அதனால ஒரு ப்ரீவியஸ் ஜென்ரேஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டேக் கொடுத்துருக்காங்க. இங்க கிரியேட் இந்த லோட் பேலன்சருக்குள்ள கிரியேட் ஒரு ஆப்ஷன் இருக்கா, கிரியேட் லோட் பேலன்ஸோட நேம். நம்ம எப்படி EC2 கிரியேட் பண்றோமோ அதுக்கு ஒரு நேம் கொடுக்கும். அந்த மாதிரி லோட் பேலன்ஸோட நேம். ஓகேங்களா, நான் என்ன பண்ணுறேன்னா மை சிஎல்பி கிளாசிக் லோட் பேலன்சர் சிஎல்பி கொடுக்கும். மை சிஎல்பி இன்டர்நெட் ஃபேஸிங் ஆர் இன்டர்னல் ஃபேஸிங், எனி டிஃபரன்ஸ்? இன்டர்நெட் ஃபேஸிங், இன்டர்நெட் இது கேள்விப்பட்டிருக்கீங்களா இதுக்கு முன்னாடி? இன்டர்நெட் அப்படிங்கிறது குளோபலா எல்லாருமே யூஸ் பண்ற அப்ளிகேஷன்ஸ் வந்து நம்ம இன்டர்நெட்னு சொல்லுவோம். இன்ட்ராநெட் ஆர் இன்ட்ராநெட்னா என்னன்னா இப்போ நம்ம ஆஃபீஸ்ல வந்து பாத்தீங்கன்னா நமக்கு சில போர்ட்டல்ஸ் எல்லாமே கொடுத்துருப்பாங்க. சேலரி ஸ்லிப்லாம் அதெல்லாம் சேலரி ஸ்லிப் நம்ம வியூ பண்றதுக்கு, நம்ம அட்டெண்டன்ஸ்லாம் வந்து அதுல லீவ் அப்ளை பண்ணிக்கலாம். அதெல்லாம் அது வந்து பாத்தீங்கன்னா இப்போ இன்கேஸ் இப்போ எக்ஸல் எம்ப்ளாயிஸ்னா நீங்க மட்டும் தான் யூஸ் பண்ணுவீங்க. ஓகேங்களா, அது வந்து குளோபல் வியூ கிடையாது. எக்ஸல் நீங்க ஒர்க் பண்றீங்கன்னா உங்களுக்கு மட்டும் தான் அந்த ஆக்சஸ் இருக்கு. இப்போ அதே மாதிரி பாத்தீங்கன்னா சில சிட்ரிக்ஸ் எல்லாமே வந்து நமக்கு மட்டும் தான் ஆக்சஸ் இருக்கு. அதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இன்ட்ராநெட் டூல்ஸ். ஓகேங்களா, ஆனா லோட் பேலன்ஸோட சினாரியோ என்னன்னா குளோபல் வியூக்காக தான் லோட் பேலன்ஸை யூஸ் பண்றோம். அப்போ ஆப்வியஸா வந்து இன்டர்நெட் ஃபேஸிங், அதாவது இப்போ அமேசான், ஃபிளிப்கார்ட்லாம் வந்து பாத்தீங்கன்னா இன்டர்நெட் ஃபேஸிங், அந்த ஒரு அப்ளிகேஷன் எல்லாருமே யூஸ் பண்ணலாம். சரிங்களா, அந்த மாதிரி இந்த இன்டர்நெட் ஃபேஸிங்கிறது இந்த அப்ளிகேஷனை எல்லாருமே யூஸ் பண்ணலாம். VPC இப்போதைக்கு டிஃபால்ட் VPCலே போயிட்டு போங்க. அவைலபிலிட்டி ஜோன் சப்நெட் மட்டும் இந்த AP சவுத் 1A 1B மூணுமே செலக்ட் பண்ணிக்கணும். இது ஏன்னா இந்த லோட் பேலன்சர் வந்து எந்த அவைலபிலிட்டி ஜோன்ஸ்ல வேணாலும் கிரியேட் பண்ணலாம். சரிங்களா,
பேஸ்ட் ஆன் நம்ம யூசர் டிராஃபிக் பொறுத்து எந்த அவைலபிலிட்டி ஜோன் சொல்லலாம் நம்ம லோட் பேலன்ஸ்ல கிரியேட் பண்ணிக்கலாம். இல்ல உங்களுக்கு எனக்கு எல்லா ஜோன்லயும் வேணாம், ஒரே ஒரு ஜோன்ல மட்டும் லோட் பேலன்ஸ் வேணும்னாலுமே நீங்க ஒரே ஒரு ஜோன்ல மட்டும் லோட் பேலன்ஸ் நீங்க ஆக்சஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஆனா இதுல என்ன ஒருனா நீங்க அந்த ஒரு ஜோன்ல தான் உங்க மிஷினையும் கிரியேட் பண்ணணும். நான் சொல்றது புரியுதுங்களா உங்களுக்கு? ஸோ அதுக்காக இட்ஸ் பெட்டர் டு அவாய்ட் எனி இன்ட்ரப்ஷன். எல்லா அவைலபிலிட்டி ஜோன்ஸுமே செலக்ட் பண்ணிக்கணும். ஒரு லோட் பேலன்ஸ் தான் கிரியேட் ஆகும். 3 ஜோனுக்குமே ரீச்சபிலிட்டி இருக்கு. ரீச்சபிலிட்டி இருக்கு. ஓகேங்களா? இப்போ நான் வந்து ஏபி சவுத் 1A மட்டும் செலக்ட் பண்ணேன்னா, ஆனா என்னோட மிஷின்ஸ் 1A இருந்தா மட்டும் தான் ரீச்சபிலிட்டி இருக்கு. இல்லைனா ரீச்சபிலிட்டி இருக்காது. சரிங்களா? ஸோ எனக்கு 3 அவைலபிலிட்டி ஜோன்ஸுமே ரீச்சபிலிட்டி வேணும் அப்படிங்கிறதுல நான் இந்த 3மே செலக்ட் பண்ணேன். இப்போ என்னோட மிஷின்ஸ் வந்து எதுல இருந்தாலுமே பிரச்சனை இல்லை. இப்போ எனக்கு வந்து பாருங்களேன், எனக்கு இப்போ இது வந்து 1B கிரியேட் ஆயிருக்கு. வாட் இப் எனக்கு வேற ஜோன்ல கிரியேட் ஆயிருந்துச்சுன்னா எனக்கு அது ரீச்சபிலிட்டி வராது. சரிங்களா? அண்ட் தென் அப்படியே கீழே வந்தீங்கன்னா செக்யூரிட்டி குரூப்ஸ். செக்யூரிட்டி குரூப்ஸ் டிஃபால்ட் செக்யூரிட்டி குரூப்ஸ் ப்ரொவைட் பண்ணிட்டாங்க. பட் ஸ்டில் நான் வந்து ஆல் டிசிபி ஓப்பன் பண்ணிக்கிறேன். எதுக்காகனா நம்ம வந்து ப்ரௌசர்ல நம்மளோட அப்ளிகேஷனை ஹிட் பண்ணி பார்க்க போறோம். ஸோ அப்போ எனக்கு ப்ரௌசருக்கு தேவையான போர்ட் நம்பர்ஸ் எல்லாம் ஓப்பன் ஆகிடும். ஸோ நான் ஆல் டிசிபி ஓப்பன் பண்ணிக்கிறேன். நீங்க ரியல் டைம் போறப்போ உங்களோட நெட்வொர்க் டீம் என்ன போர்ட் நம்பர் சஜஸ்ட் பண்றாங்களோ அந்த போர்ட் நம்பர் மட்டும் நீங்க ஓப்பன் பண்ணுங்க. லோட் பேலன்ஸருக்கும் சரி, நாட் ஓன்லி ஃபார் மிஷின்ஸ், லோட் பேலன்ஸருக்கும் நெட்வொர்க் டீம் என்ன போர்ட் நம்பர் சஜஸ்ட் பண்றாங்களோ அந்த போர்ட் நம்பர் ஓப்பன் பண்ணிக்கணும். இப்போதைக்கு நம்ம HTTP தான் ஹிட் பண்ண போறோம். HTTPS இல்லை. ஏன்னா நம்ம வந்து நம்ம கிட்ட HTTPS போனோம்னா மைக்ரோசாஃப்ட் SSL சர்டிஃபிகேட்லாம் வாங்கலாம். ஜஸ்ட் ஃபார் டெமோ பர்பஸ் தானே, அதனால நம்ம HTTP மட்டும் போயிடும். பட் நீங்க ரியல் டைம்ல போனீங்கன்னா HTTPS எனேபிள் பண்ணணும். ஏன்னா உங்க அப்ளிகேஷன்ஸ் எல்லாமே செக்யூர்ட் அப்ளிகேஷன்ஸ் எல்லாம் HTTPS எனேபிள் பண்ணணும். இப்போ இந்த இதுலவே பாருங்களேன், HTTPS இருக்கா? ஏன்னா இது வந்து செக்யூர்ட் அப்ளிகேஷன். இந்த அப்ளிகேஷன் நம்ம யூசர் நேம் அண்ட் பாஸ்வேர்ட் கொடுத்தா லாகின் பண்ணுவோம். சரிங்களா? இது வந்து செக்யூர்ட் அப்ளிகேஷன், அதனால HTTPS இருக்கு. இந்த HTTPS வேணும் அப்படின்னா நம்ம மைக்ரோசாஃப்ட்ல இருந்து SSL அப்படிங்கிற ஒரு சர்டிபிகேட் வாங்கணும். மைக்ரோசாஃப்ட் SSL இந்த SSL சர்டிபிகேட் பர்ச்சேஸ் பண்ணணும். இந்த SSL சர்டிபிகேட் பர்ச்சேஸ் பண்ணா மட்டும்தான் நம்மளோட அப்ளிகேஷனுக்கு நம்ம வந்து HTTPS எனேபிள் பண்ண முடியும். சரிங்களா? ஸோ இப்போதைக்கு நம்ம எந்த சர்டிஃபிகேஷன்லாம் பர்ச்சேஸ் பண்ண தேவையில்ல, நம்ம ஒரு ஃப்ரீ சோர்ஸ் HTTPலே போய்க்கலாம். சரிங்களா? அண்ட் இங்க வந்து பாத்தீங்கன்னா ஹெல்த் செக். ஸோ வாட் இஸ் மீன் பை ஹெல்த் செக் இன் ஜென்ரல் டர்ம்? ஜென்ரலா ஹெல்த் செக்னா என்ன பண்ணுவோம்? கரெக்ட், நம்மளோட பிசிக்கல் கண்டிஷன். ஸோ நம்ம பீரியாடிக் ஹெல்த் செக்லாம் கூட நமக்கு அட்வைஸ் பண்ணுவாங்க. ரெகுலரா 1 இயர் ஒன்ஸ் அந்த மாதிரிலாம் பண்ணிட்டு என்ன பண்ணுவாங்க, ஜஸ்ட் நமக்கு வந்து டாப் டு பாட்டம் எல்லாமே செக் பண்ணுவாங்க. பிபி இருக்கா, இல்லை வேற என்னென்ன நமக்கு டிசீஸ் ஒரு ஸ்கேன் பண்ணுவாங்க. ஒரு ஓவரால் கொடுத்துருப்பாங்க. இது நமக்கு பிசிக்கல் ஹெல்த் செக். ஸோ வாட் அபவுட் சர்வர் ஹெல்த் செக்? சர்வர் ஹெல்த் செக்னா என்னன்னா, என்னால அந்த சர்வரை ரீச் பண்ண முடியல, அது ஃபர்ஸ்ட் பாயிண்ட். செகண்ட் பாயிண்ட், நான் பிங் பண்ண உடனே நான் எக்ஸ்பெக்ட் பண்ற டேட்டா வரணும், அது செகண்ட் செக். ஓகேங்களா? சரி, இப்போ இந்த செக்லாம் எப்போ நடக்கும்னா, ஃபர்ஸ்ட் செக் நடந்தாதான் அடுத்து எல்லாமே நடக்கும். நான் அனுப்புற டேட்டாவை இல்லை நான் அனுப்புற பிங் ரெக்வெஸ்ட் அந்த சர்வர் ஃபர்ஸ்ட் வாங்கணும். வாங்கினாதான் அது எனக்கு டேட்டாவை திருப்பி கொடுக்கும். ஸோ அந்த வாங்குற இடத்துலயே பிரச்சனை வச்சுக்கோங்களேன், நம்மளால சர்வர் ஆக்சஸே பண்ண முடியாது. சரிங்களா? அப்போ இந்த லோட் பேலன்சர் வந்து என்ன பண்ணணும்னா, இருக்கிற எல்லா மிஷின்ஸுமே ஹெல்த் செக் பண்ணும். அதாவது எனக்கு ஒரு 50 மிஷின் இருக்குன்னா 50 மிஷினுமே ஹெல்த் செக் பண்ணும். அந்த ஹெல்த் செக்கை எப்படி பண்ணணும்னா, இது ஒரு சர்டன் பீரியட் ஆஃப் டைம்ல பிங் ரெக்வெஸ்ட், டம்மி பிங் ரெக்வெஸ்ட் அனுப்பிச்சிட்டே இருக்கும். நார்மலா பிங் ரெக்வெஸ்ட்ங்கிறது என்னன்னா, நம்ம ப்ரௌசர்ல டைப் பண்ணா பிங் ரெக்வெஸ்ட், அதுதான் பிங் ரெக்வெஸ்ட். அது இல்லாம இந்த லோட் பேலன்சர் ஒரு டம்மியா ஒரு பிங் ரெக்வெஸ்ட் சென்ட் பண்ணிட்டே இருக்கு. முடிச்சிருக்கியா முடிச்சிருக்கியா முடிச்சிருக்கியா, இல்ல தூங்கிட்டியா அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணிட்டே இருக்கு. ஓகேங்களா? இப்போ இந்த லோட் பேலன்சர் கொடுக்குற பிங் ரெக்வெஸ்ட்டை அந்த சர்வர் அக்செப்ட் பண்ணல அப்படின்னா, அது வந்து அந்த சர்வரை வந்து பார்த்தீங்கன்னா இது என்ன பண்ணுறீங்கன்னா, ஒரு ஃபால்ட்டி சர்வர் ஆர் ஒரு அன்ரீச்சபிள் சர்வரா அன்ஹெல்தி த்ரெஷ்ஹோல்டுன்னு சொல்லுவாங்க. ஒரு அன்ஹெல்தி த்ரெஷ்ஹோல்டா கன்சிடர் பண்ணிட்டு அந்த சர்வருக்கு அப்கமிங் டிராஃபிக் அனுப்பாது. அடுத்த சர்வருக்கு டிராஃபிக் அப்கமிங்கா வர யூசர்ஸ் எல்லாமே வந்து அடுத்த சர்வருக்கு அனுப்ப ஆரம்பிக்கும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் அமேசான் அப்ளிகேஷன் லாகின் பண்றோம்னா ஃபர்ஸ்ட் ஒரு 10,000 யூசர்ஸ் ஃபர்ஸ்ட் சர்வருக்கு கொண்டு போகும். இப்போ அந்த 10,000 யூசர்ஸ் வந்தாலும் அந்த சர்வரோட சிபி யூட்டிலைசேஷன் அதிகமாயிடும்.
அப்ப அதுக்கு அடுத்து வர யூசர்ஸ், அதுக்கப்புறமா வர கஸ்டமர்ஸ் எல்லாம் அப்ளிகேஷன் வந்து யூஸ் பண்ண முடியாது. அப்போ இந்த லோட் பேலன்ஸ்ல என்ன பண்ணலாம், அதுக்கப்புறம் அந்த 10,000 அப்புறம் வராங்கல்ல கஸ்டமர்ஸ், அவங்க எல்லாருமே வந்து அடுத்த சர்வருக்கு கொண்டு போயிடும். சரிங்களா? ரிசல்ட் பாக்குறோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஒரு 100 பேர் லாகின் பண்றாங்கன்னா அவங்க ஃபர்ஸ்ட் சர்வர்ல இருப்பாங்க. அவங்க யாராவது வெளியே வந்தா மட்டும்தான் நம்ம ரெக்வஸ்ட் உள்ள போகும். இது ஒரு இப்ப இருக்கிற ஒரு சினாரியோ. இதே லோட் பேலன்சிங் கான்செப்ட் பண்ணீங்கன்னா 100 பேர் இருந்தாலும் சரி, எனக்கு அடுத்தடுத்து நிறைய மிஷின்ஸ் அவைலபிளா இருக்கு. அந்த மிஷின்ஸ் எல்லாம் ஃப்ரீயா தான் இருக்கு. நான் என்ன பண்றேன், அடுத்தடுத்த மிஷின்ஸ்க்கு நான் வந்து யூசர் டிராஃபிக்கை ரவுட் பண்ணிடுவேன். இதுதான் வந்து லோட் பேலன்ஸோட கிளாசிக் லோட் பேலன்ஸ். இது இந்த டெக்னிக்கலா சொல்லணும்னா, ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, திருப்பதி கோயிலுக்கு போயிருக்கீங்களா? திருப்பதி கோயிலுக்கு போயிருக்கீங்களா? அங்க என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு ரூம் மாதிரி போட்டு அடைச்சிருவாங்க. வெயிட் பண்ண வைப்பாங்க. அது ஏன் வெயிட் பண்ண வைக்கலாம், ரொம்ப கூட்டம் அதிகமா இருக்கும். அப்ப என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த கியூல எல்லாம் வந்துட்டே இருப்பாங்க. கியூல வந்துட்டே இருக்கவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஒரு 50 பேர் ஒரு ரூம்ல போட்டு அடைச்சிருவாங்க. ரூம்ல போட்டு அடைச்சிட்டு அந்த ரூமை லாக் பண்ணிடுவாங்க. எதுக்கு லாக் பண்றாங்க, அந்த ரூமோட கெப்பாசிட்டி 50 பேர் தான். 50 பேருக்கு மேல அந்த ரூமுக்குள்ள போனா யாராலையும் உட்கார முடியாது, கொஞ்சம் சஃபோகேஷனா இருக்கு. அதனால அந்த ரூம் லாக் பண்ணிடுவாங்க. லாக் பண்ணிட்டு அதுக்கு அடுத்தடுத்து பாத்தீங்கன்னா நிறைய ரூம்ஸ் ஃப்ரீயா இருக்கு. அடுத்து வர கியூல லைன்ல வர எல்லாருமே வந்து அடுத்தடுத்த ரூம்ல அகாமடேட் பண்ணுவாங்க. சரிங்களா? ஸோ இது ஏன்னா எனக்கு ஒரு ரூமோட கெப்பாசிட்டி அவ்வளவுதான். இப்போ இந்த ரூமோட கெப்பாசிட்டி ஒரு 5 பேர் உட்காரலாம். இன்னமும் இவங்க வந்து ஒரு ஒரு 5 பேர் ஒரு 10 பேரை உள்ள கொண்டாடுறாங்கன்னு வச்சுக்கோங்க, இந்த ரூம்ல யாரும் உட்கார முடியாது. ஸோ நமக்கு கொஞ்சம் இன்கன்வீனியன்டா இருக்கு. ஸோ அதனால எனக்கு சர்வர் கெப்பாசிட்டி எவ்வளவோ அந்த சர்வர் கெப்பாசிட்டியை பொறுத்தவரைக்கும் இந்த லோட் பேலன்சர் சர்வருக்கு டிராஃபிக் ரவுட் பண்ணணும். இன்கேஸ் அந்த சர்வர் கெப்பாசிட்டி ஃபுல் ஆயிடுச்சுன்னா நமக்கு அடுத்த மிஷினுக்கு சர்வர் டிராஃபிக்கை ரவுட் பண்ணணும். அப்போ அந்த சர்வர் ஃபுல்லா இருக்கா இல்ல ஃப்ரீயா இருக்கா நீங்க எப்படி செக் பண்ணணும்னா அந்த ஹெல்த் செக் போட்டு தான் செக் பண்ணணும். பிங் ரெக்வஸ்ட் அனுப்பிக்கிட்டே இருக்கு. அதை வாங்கி திருப்பி கொடுத்துச்சுன்னா சர்வர் ஃப்ரீயா இருக்கு. அந்த பிங் ரெக்வஸ்ட் வாங்கவே இல்லைன்னா சர்வர் வந்து அன்ஹெல்தி சர்வர். ஓகேங்களா? இப்போ இந்த அட்வான்ஸ் ஹெல்த் செக் செட்டிங்ஸ்ல போனீங்கன்னா ரெஸ்பான்ஸ் டைம் அவுட், நான் வந்து ஒரு பிங் ரெக்வஸ்ட் கொடுக்குறேன்னா அந்த பிங் ரெக்வஸ்ட் எனக்கு 2 செகண்ட்ஸ்ல எனக்கு ரெஸ்பான்ஸ் வரணும். வரல அப்படின்னா அந்த சர்வர் இஸ் அன்ஹெல்தி சர்வர். அன்ஹெல்தி சர்வரா டேக் பண்ணிடுச்சுன்னா அந்த சர்வருக்கு டேட்டா ஐ மீன் யூசர் ரெக்வஸ்ட் அனுப்பாது. சரிங்களா? அதுக்கு அடுத்து வந்து பாத்தீங்கன்னா இன்டர்வல். இன்டர்வல்னா என்னன்னா, இது ஒரு சர்டன் பாயிண்ட் ஆஃப் டைமுக்கு டம்மி பிங் ரெக்வஸ்ட் அனுப்பிச்சுட்டே இருக்கு. அதாவது எவ்ரி 5 செகண்ட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா டம்மி பிங் ரெக்வஸ்ட் அனுப்பிச்சுட்டே இருக்கு. அப்போ சினாரியோ இப்படி கூட மாறலாம். அன்ஹெல்தி மிஷினா இருக்கிறது கொஞ்ச நேரம் கழிச்சு யூசர்ஸ் எல்லாருமே வெளியே வந்துட்டாங்கன்னா அது ஹெல்த்தி மிஷினா கூட மாறலாம். இப்போ ஒரு அன்ஹெல்தி மிஷின்னா அது கிடைச்ச வரைக்கும் நமக்கு அன்ஹெல்தி மிஷினா இருக்காது. ஒன்ஸ் யூசர் அந்த அப்ளிகேஷன் வந்து வெளியே வந்துட்டாங்கன்னா அதுல கொஞ்சம் ஸ்பேஸ் இருக்கு. அப்போ அது ஹெல்த்தி மிஷின் ஆயிடும். அப்போ அகைன் அந்த ஹெல்த்தி மிஷினுக்கு இது டிராஃபிக் ரவுட் பண்ண ஆரம்பிக்கும். அப்போ இருக்கிற எல்லா மிஷினுக்கும் அன்ஹெல்த்தி மிஷினா இருந்தாலும் சரி ஹெல்த்தி மிஷினா இருந்தாலும் சரி எல்லா மிஷின்ஸ்க்குமே இது வந்து 5 செகண்ட்ஸ் ஒன்ஸ் பிங் ரெக்வஸ்ட் அனுப்பிச்சுட்டே இருக்கும். எப்ப எனக்கு டேட்டா திரும்ப கிடைக்குதோ அது ஹெல்த்தி மிஷின், எப்ப எனக்கு டேட்டா திரும்ப கிடைக்கலையோ அது அன்ஹெல்த்தி மிஷின். சரிங்களா? இது டிஃபால்ட். இப்போ நமக்கு ஸ்கிரீன்ல இருக்கிறது டிஃபால்ட் டைமிங். பட் இது அகைன் உங்க ஆர்கிடெக்டோ இல்ல உங்க ப்ராஜெக்ட்ல சம் ப்ரீ டிஃபைன்டு டைமிங்ஸ் வச்சிருப்பாங்க, அதை பொறுத்து நீங்க அதை மாத்திக்கலாம். சரிங்களா? இது இப்போ நம்ம ஸ்கிரீன்ல இருக்கிறது AWS ப்ரொவைட் பண்ணிருக்க ஒரு டிஃபால்ட் டைமிங்ஸ். சரிங்களா? அண்ட் அன்ஹெல்தி த்ரெஷ்ஹோல்ட்னா என்னன்னா, அன்ஹெல்தி த்ரெஷ்ஹோல்ட்னா இப்போ எனக்கு இங்க 2 போட்டிருக்கு, நான் 10 வரைக்கும் கூட இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு மிஷின் அன்ஹெல்திங்கிறது நம்மளால ஒரு டைம்ல டிசைட் பண்ண முடியாது. ஒரு பிங் ரெக்வஸ்ட் ஃபெயில் ஆனாலே வந்து அது அன்ஹெல்தியா நம்ம டிசைட் பண்ண முடியாது. சரிங்களா? ஏன்னா பிங் ரெக்வஸ்ட் போய் சேர சில டைம் கூட எடுக்கலாம். அதனால இந்த லோட் பேலன்ஸ்ல என்ன பண்ணா ஃபர்ஸ்ட் டைம் அனுப்பும், எனக்கு டேட்டா ரிட்டர்ன் வரல உடனே அன்ஹெல்தின்னு கன்சிடர் பண்ணாது. செகண்ட் டைம் அனுப்பும், செகண்ட் டைமும் எனக்கு டேட்டா அனுப்பல எனக்கு டேட்டா ரிட்டர்ன் வரலனா மட்டும்தான் இது அன்ஹெல்தி த்ரெஷ்ஹோல்ட கன்சிடர் பண்ணணும். சரிங்களா? இதுதான் வந்து அன்ஹெல்தி த்ரெஷ்ஹோல்ட். அண்ட் தென் ஹெல்தி த்ரெஷ்ஹோல்ட். ஹெல்தி த்ரெஷ்ஹோல்ட் நமக்கு எது பிரச்சனையே கிடையாது. ஹெல்தி மிஷின்னா மிஷின் இஸ் கோயிங் குட், அது எத்தனை தடவை நமக்கு செக் பண்ணாலும்னா பிரச்சனை கிடையாது. ஸோ அது மேக்ஸிமம் 10 வச்சு பண்ணலாம். சரிங்களா? ஸோ இந்த பேராமீட்டர்ஸ்ல உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்கா? ரெஸ்பான்ஸ் டைம் அவுட்னா என்ன, இன்டர்வல்னா என்ன, அன்ஹெல்தி த்ரெஷ்ஹோல்ட்னா என்ன, ஹெல்தி த்ரெஷ்ஹோல்ட், இதுல ஏதாவது டவுட் இருக்கா? கிளியர் தானே? ஏன்னா இந்த பேராமீட்டர்ஸ் வச்சுதான் ஒரு மிஷினோட ஸ்டேட் ஹெல்த்தியா இருக்கா அன்ஹெல்த்தியா இருக்கா அப்படிங்கறத லோட் பேலன்ஸர் டிசைட் பண்ணும்.
அடுத்து இன்ஸ்டன்சஸ். இப்போ என்ன பண்ண போறோம்னா எனக்கு 2 இன்ஸ்டன்சஸ் இருக்கு. இந்த 2 இன்ஸ்டன்ஸ் நான் லோட் பேலன்ஸோட அட்டாச் பண்ண போறோம். இங்க ஆட் இன்ஸ்டன்சஸ் இருக்கா? கிளிக் ஆன் ஆட் இன்ஸ்டன்சஸ். எனக்கு இந்த இப்போ நம்ம ஆட் இன்ஸ்டன்சஸ் கொடுத்தோம்னா நம்ம டேஷ்போர்ட்ல இந்த ரீஜன்ல நான் மும்பை ரீஜன்ல என்னென்ன மிஷின் கிரியேட் பண்ணி வச்சிருக்கோம் எல்லாமே லிஸ்ட் ஆகும். நமக்கு எது தேவையோ அந்த மிஷின் மட்டும் நான் ஆட் பண்ணிக்கலாம். அண்ட் இந்த அட்ரிபியூஷன் என்னன்னா எனேபிள் கிராஸ் ஜோன் லோட் பேலன்சிங். இது என்னன்னா என்னோட மிஷின் வந்து ஏபி சவுத் 1A இருக்கு. பட் எனக்கு லோட் பேலன்ஸ் ஏபி சவுத் 1B கிரியேட் ஆயிருக்கு. அப்ப எனக்கு ரீச்சபிலிட்டி இருக்காது. ஸோ இப்போ நான் இதை எனேபிள் பண்ணிட்டேன்னா வேற ஜோன்ல இருந்தாலுமே எனக்கு லோட் பேலன்சிங் நடக்கும், எனக்கு வந்து என்னோட ரீச்சபிலிட்டி நடக்கும் அப்படிங்கிறத வந்து எனேபிள் கிராஸ் ஜோன் லோட் பேலன்சிங். சரிங்களா? இப்போ இதை டிசேபிள் பண்ணிட்டேன்னா என் லோட் பேலன்சர் எந்த இடத்துல இருக்கோ அந்த இடத்துல தான் எனக்கு மிஷின்ஸ் இருக்கும். சரிங்களா? இது நம்ம எனேபிள்ல வரும். அடுத்து கனெக்ஷன் கிரைண்டிங் அப்படின்னா என்னன்னா இப்போ நான் வந்து யூசர் ரெக்வஸ்ட் உள்ள இருக்கு. சரிங்களா? யூசர் ரெக்வஸ்ட் உள்ள இருக்கிறப்போ இப்போ இது அப்ளை பண்ணிங்களேன். applicable to instance that are deregistering, this user allows existing connections to complete before reporting the instance as deregistered. இப்போ ஒரு மிஷினை வந்து ஒரு அன்ஹெல்தி த்ரெஷ்ஹோல்டா வந்து இந்த லோட் பேலன்ஸ்ல கன்சிடர் பண்ணிடுச்சு. ஓகேங்களா? அப்படி இருக்கிறப்போ இல்ல சம் சினாரியோஸ்ல எனக்கு அந்த மிஷின் வந்து டவுன் கூட ஆகும். இப்போ இன்கேஸ் நான் அப்ளிகேஷன் யூஸ் பண்ணிட்டே இருக்கேன், இப்போ மோர் நம்பர் ஆஃப் சிபியூ யூட்டிலைசேஷன் போயிடுச்சுன்னா ஆப்வியஸா மிஷின் டவுன் ஆயிடும். 80% வரைக்கும் சேஃப். 85-90% போயிடுச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காவே நமக்கு மிஷின் டவுன் ஆக ஆரம்பிச்சிடும். அப்போ மிஷின் டவுன் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், இந்த லோட் பேலன்ஸ்ல என்ன பண்ணணும்னா எக்ஸிஸ்டிங்கா இருக்கிற கனெக்ஷன் வந்து 300 செகண்ட்ஸ்ங்கிறது 5 மினிட்ஸ். 5 மினிட்ஸ் வரைக்கும் இப்போ நான் ஆல்ரெடி அந்த சர்வருக்குள்ள இருக்கிறேன், அந்த டேட்டா ஆக்சஸ் பண்ணிட்டேன். பட் திடீர்னு சர்வர் டவுன் ஆயிடுச்சு, எனக்கு உடனே டக்குன்னு நமக்கு டிஸ்கனெக்ட் ஆகும். 5 மினிட்ஸ் வரைக்கும் நம்ம அந்த சர்வர்ல அந்த அப்ளிகேஷன்ல லைவா இருக்கும். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு வந்து அந்த சர்வர் வந்து நம்ம ரெக்வஸ்ட் வெளில வந்துடும். இப்போ நிறைய சினாரியோஸ்ல நம்ம ஒரு அப்ளிகேஷன் யூஸ் பண்ணிட்டே இருக்கோம், திடீர்னு பாத்தீங்கன்னா சர்வர் கனெக்ட் ரீச் வரும். நம்ம பார்த்துட்டோமா இந்த பேங்கிங் வெப்சைட்ஸ்லாம் பார்த்தோம்னா நம்ம அப்ளிகேஷன் யூஸ் பண்ணிட்டே இருக்கோம், கரெக்டாக அந்த பேமெண்ட் டைம்ல வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று லோட் ஆகிட்டு இருக்கும், இல்லைன்னா அந்த டைம்ல சர்வர் கேனாட் ரீச் வரும். ஏன்னா மேபி அந்த சர்வர் ரீச்சபிலிட்டி இல்லாம இருக்கலாம், இல்லை சர்வர் டவுன் ஆகிருக்கலாம் மோர் சிபியூ யூட்டிலைசேஷன்ல. அப்போ நம்மளோட ரெக்வஸ்ட் வந்து ஒரு சர்டன் பாயிண்ட் ஆஃப் டைம் வரைக்கும் அந்த அப்ளிகேஷன் இருந்துருக்கு, அதுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்கா அது ட்ரெயின் அவுட் ஆயிடும். சரிங்களா? இதுதான் வந்து டைம் அவுட் ட்ரைனிங். லோட் பேலன்சர் டேக்ங்கிறது தேவையில்லை, ஏன்னா நம்ம ஆல்ரெடி மேலேயே நம்ம நேம் கொடுத்துட்டோம், இதுக்கு டேக் தேவையில்லை. ஸோ இது எல்லாமே வெரிஃபை பண்ணிட்டு லெட் மீ கிரியேட் லோட் பேலன்சர். லோட் பேலன்சர் கிரியேட் ஆயிடுச்சு. இப்போ இந்த லோட் பேலன்சர் இந்த ஸ்டேட் இன்னும் ஆக்டிவ்னு வரல, ஆக்டிவ்னு வந்தா லோட் பேலன்சர் கிரியேட் ஆகிருக்கும். இந்த மீன் வேல் நான் என்ன பண்றேன், என்னோட பெயிண்ட் டயக்ராம் போயிட்டு நம்ம இப்போ என்னென்ன பண்ணோமோ அது எல்லாமே நான் கொடுத்துருக்கேன். இது ஒரு லோட் பேலன்சர் கிரியேட் பண்ணிட்டேன். லோட் பேலன்சர் கிரியேட் பண்ணிட்டேன். இந்த லோட் பேலன்சருக்கு நான் அந்த 2 மிஷினையும் கனெக்டும் பண்ணிட்டேன். 2 மிஷினையும் நான் மிஷினையும் நான் ஆட் பண்ணிட்டேன். இப்போ இந்த லோட் பேலன்சருக்கு எனக்கு ஒரு டிஎன்எஸ் இருக்கு. இந்த டிஎன்எஸ் வச்சுதான் நான் வந்து இந்த டேட்டாவை ஆக்சஸ் பண்ணணும். ஸோ இதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணோம், இந்த ஐபி அட்ரஸ் வச்சு டேட்டாவை ஆக்சஸ் பண்ணணும். உள்ள என்ன அப்ளிகேஷன் ரன் ஆகிட்டு இருக்கிறது இந்த ஐபி அட்ரஸ் வச்சு நம்ம போன கிளாஸ்லேயே அதான் ஐபி அட்ரஸ் கிளிக் பண்ணோம், நமக்கு அந்த வெப்சைட் வந்துச்சு. ஸோ இன்னைக்கு என்ன பண்ண போறோம்னா இந்த ஐபி அட்ரஸ் பதிலாக எனக்கு லோட் பேலன்ஸர் ஒரு டிஎன்எஸ் நேம் கொடுத்து. சரிங்களா? நம்ம ரியல் டைம்ல என்ன பண்ணோம்னா இந்த டிஎன்எஸ் நேம் ரவுட் 53ல கொடுத்தோம்னா நம்ம ரவுட் 53ல ஒரு டிஎன்எஸ் நம்ம ஆல்ரெடி ஒரு ஏதாவது நம்ம ப்ரொவைடர் கிட்ட வாங்கி வச்சோம். அந்த கோடாடிலாம் இருக்கு பார்த்தீங்களா, கோடாடி போஸ்டிங் இவங்கெல்லாம் வந்து ப்ரொவைடர்ஸ். இவங்க கிட்ட இருந்து நம்ம என்ன பண்ணணும், ஒரு டிஎன்எஸ் வாங்கி வச்சோம். இப்போ www.infoctel.com, www.program.com இந்த மாதிரி வந்து நம்ம வந்து நிறைய வெப்சைட்ஸ் வாங்கி வச்சிருக்கோம். www.tcs.com இந்த மாதிரி வெப்சைட்ஸ் வாங்கி வச்சிருக்கோம். இந்த வெப்சைட்ஸ்க்கு இந்த லோட் பேலன்ஸ்ல டிஎன்எஸ் நம்ம அங்கே மேப் பண்ணா டேட்டா எப்படி வரும்னா, இப்போ www.amazon.com கொடுக்குறேன்னா அந்த இப்போ Amazon.com ஒரு தேர்ட் பார்ட்டி டிஎன்எஸ், அந்த டிஎன்எஸ் சர்வருக்கு ஃபர்ஸ்ட் டேட்டா போகும். அந்த டிஎன்எஸ் சர்வருக்கு என்ன பண்ணணும்னா இந்த டிஎன்எஸ்க்கு எந்த லோட் பேலன்ஸ்ல அட்டாச் பண்ணிருக்காங்கன்னு பார்க்கணும். ஸோ அப்போ இந்த லோட் பேலன்ஸ் டிஎன்எஸ் வச்சு லோட் பேலன்ஸ் டேட்டா வரும், லோட் பேலன்ஸ் வந்து சர்வர்ஸ் வரும்.
ஓகேங்களா, இதுதான் நமக்கு ரியல் டைம் ப்ரூஃப். லோட் பேலன்சர் ஆக்டிவ் ஆயிடுச்சுன்னு பார்க்கணும். அப்ளிகேஷன் லோட் பேலன்சர் ஆப்ஷனலா இதுவும் அதே மாதிரி தான். அப்ளிகேஷன் லோட் பேலன்சர் நம்ம அடிஷனலா என்ன பண்ணுவோம்னா பாத் மட்டும் டிஃபைன் பண்ணுவோம். அது நம்ம நாளைக்கு அந்த அப்ளிகேஷன் லோட் பேலன்சர் பாக்குறப்போ பாத் எப்படி டிஃபைன் பண்றது, எப்படி பாத் பேஸ்ட் ரவுட்டிங் அப்படிங்கறத பார்க்கலாம். சரிங்களா, இன்னும் ஆக்டிவ் வரல, பட் ஸ்டில் நான் ட்ரை பண்ணி பார்க்குறேன். அந்த லோட் பேலன்ஸரோட டிஎன்எஸ் இது வந்து என்னன்னா லோட் பேலன்ஸரோட டிஎன்எஸ் அது எங்க இருக்குன்னா இந்த லோட் பேலன்சர் நேம் இருக்கு பாத்தீங்களா, அதுக்கு பக்கத்துலயே இருக்கு. இதுக்கு பக்கத்துலயே இருக்கு. இது எப்படி வரும்னா நான் கொடுத்த இல்லையா லோட் பேலன்சரோட நேம், நான் கொடுத்த நேம் இந்த லோட் பேலன்சருக்கு அமேசான் வந்து ஒரு ஐடென்டிட்டி நம்பர் கொடுத்துருக்காங்க. அந்த ஐடென்டிட்டி நம்பர் என்னோட ரீஜன் எந்த இடத்துல லோட் பேலன்சர் கிரியேட் ஆயிருக்கு. ஒரு லோட் பேலன்சர் டிஎன்எஸ் வச்சு நீங்க தெரிஞ்சுக்கலாம் எந்த இடத்துல கிரியேட் ஆயிருக்கு அப்படிங்கறத தெரிஞ்சுக்கலாம். ELB எலாஸ்டிக் லோட் பேலன்சர் அமேசான் AWS பார்ப்போம். சரிங்களா, இங்க வந்துச்சா சர்வர் 1க்கு போயிடுச்சு. இப்போ டேட்டா எப்படி வந்திருக்குன்னா டேட்டா வந்து லோட் பேலன்சருக்கு வந்து என்னோட பிங் ரெக்வஸ்ட் லோட் பேலன்சருக்கு வந்து லோட் பேலன்சர்ல இருந்து சர்வர் 1க்கு போயிடுச்சு. சரிங்களா, இப்போ நான் இதை அப்படியே ரெஃப்ரெஷ் பண்ணுறேன். இப்போ சர்வர் 2 வருதா, நான் பேஜை மட்டும் தான் ரெஃப்ரெஷ் பண்றேன், அதை எதுவுமே மாத்தல. சர்வர் 1 சர்வர் 2 சர்வர் 1 சர்வர் 2. அதாவது என்னோட பிங் ரெக்வஸ்ட் ஒரு சர்வர்ல இருந்து வெளியே வரதுக்குள்ளேயே நான் இன்னொரு பிங் ரெக்வஸ்ட் அதான் டக்கு நான் ரெஃப்ரெஷ் பண்றேன். சரிங்களா, என்னோட பிங் ரெக்வஸ்ட் ஒரு சர்வர்ல இருக்கு, அதுல இருந்து வெளியே வரதுக்குள்ளேயே நான் இன்னொரு பிங் ரெக்வஸ்ட் நான் கொடுக்குறேன். சரிங்களா, பாருங்க நான் டக்கு ரெஃப்ரெஷ் பண்ணா சர்வர் 1 சர்வர் 2 மாறி வருது. தெரியுதா உங்களுக்கு ஸ்கிரீன்ல 1 and 2 மாறுறது தெரியுதா? இதனாலதான் நான் வந்து டேட்டா உள்ள கொடுக்குறப்போ சர்வர் 1 சர்வர் 2ன்னு நம்மளோட டிஃபரன்ஸ்க்காக தான் அந்த 1 and 2 கொடுத்தாங்க. இப்ப நமக்கு என்ன தெரியுதுன்னா இந்த ரெண்டு சர்வருக்கும் டேட்டா மாறி போகுதுன்னு தெரியுது. எது மூலியமா போகுது, இந்த லோட் பேலன்சர் டிஎன்எஸ் மூலியமா போகுது. ஸோ லோட் பேலன்சர் மூலியமா நமக்கு இந்த சர்வர் 1க்கும் 2க்கும் நமக்கு ரெக்வஸ்ட் மாறி போகுது. ஸோ எனக்கு ரெக்வஸ்ட் இங்க வருது, இங்க இருந்து இந்த சர்வருக்கும் எனக்கு டிராபிக்கை பொறுத்து மாறி வருது. சரிங்களா, இதுதான் வந்து கிளாசிக் லோட் பேலன்சர். ஓகே, ஸோ எனி கொஸ்டின்ஸ் ஆர் எனி குவரிஸ் இன் திஸ்? இதுல வந்து 1 2 மாறுது. நம்ம ரியல் டைம்ல நீங்க சொன்ன ரிசல்ட் பேஜ் எல்லாம் வந்து எல்லாமே ஒரே பேஜ் தான், சேமா தான் இருக்கு. அதுதான் அகைன் நான் இது எதுக்காகனா நம்மளோட டிஃபரன்ஸ் ரெண்டு சர்வருக்கும் டேட்டா நம்ம சாரி பிங் ரெக்வஸ்ட் வந்து ரெண்டு சர்வருக்கும் மாறி போகுது அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு ஒரு டிஃபரன்ஸ்க்காக நான் இது கொடுத்துருக்கேன். சரிங்களா, பட் ரியல் டைம்ல இதுவே நம்ம இன்னொன்னு இது கூட பண்ணலாம். மேபி நீங்க அப்படி ட்ரை பண்ணி பாருங்க. இப்போ நம்ம பூட்ஸ்ட்ராப் மேட் மூலமா நம்ம ஒரு அப்ளிகேஷன் நம்ம போட்டோம் இல்லையா, அந்த மாதிரி என்ன பண்ணுங்க ரெண்டு சர்வர்லயுமே வேற அப்ளிகேஷன் போடுங்க, வேற வெப்சைட் போடுங்க. லோட் பேலன்சர் மூலமா ரெஃப்ரெஷ் பண்ணி பாருங்க, ரெண்டு பேஜ் மாறி ஒர்க் பாருங்க. சரிங்களா, அதுல ஏதாவது ஒரு சர்வர் நம்ம டவுன்லோட் ஸ்டாப் பண்ணோம்னா இன்னொரு ரெண்டாவது சர்வர் மட்டும்தான் கரெக்ட். இப்போ இன்கேஸ் நான் இதுல 1 டவுன் பண்ணிடுறேன்னு வச்சுக்கோங்க, 1 ஸ்டாப் பண்ணிடுறேன். எனக்கு இப்போ கிளாசிக் லோட் பேலன்சர் 1 வந்து நான் ஸ்டாப் பண்ணிட்டேன். அப்ப நான் எத்தனை ரெஃப்ரெஷ் பண்ணாலுமே எனக்கு 2 தான் வரும். ஏன்னா எனக்கு என்னோட 1ங்கிற சர்வரை நான் ஸ்டாப் பண்ணிட்டேன். சரிங்களா, இப்போ இங்க போயிட்டு நான் எத்தனை ரெஃப்ரெஷ் பண்ணாலும் எனக்கு 2 தான் வரும். ஏன்னா இந்த சர்வர் நான் வந்து இந்த சர்வரை நான் ஸ்டாப் பண்ணிட்டேன். ஸோ அப்போ எனக்கு வந்து யூசர் ரெக்வஸ்ட் வந்து இந்த சர்வருக்கு மட்டும்தான் போகும். சரிங்களா, இதுதான் வந்து கிளாசிக் லோட் பேலன்ஸ். ஸோ ஓகே, நம்ம என்ன பண்ணலாம், அப்ளிகேஷன் லோட் பேலன்ஸ் நம்ம நாளைக்கு பார்க்கலாம். பிகாஸ் அகைன் இட் வில் டேக் another 2 hours. நம்ம அப்ளிகேஷன் லோட் பேலன்ஸ் நம்ம நாளைக்கு பார்க்கலாம். ஸோ இன்னைக்கு என்ன பண்ணுறது, கிளாசிக் லோட் பேலன்ஸர் ப்ராக்டிஸ் பண்ணிருக்காங்க. நாளைக்கு அப்ளிகேஷன் லோட் பேலன்ஸரும் இஃப் டைம் பர்மிட்ஸ் அடிஷனலாக ஒரு சர்வீஸ் பார்க்கலாம். இது ஒரு சின்ன டாபிக் ஏதாவது பார்க்கலாம். சரிங்களா, எனி டவுட்ஸ் ஆர் எனி குவரிஸ்? ஓகே, தேங்க்யூ. யூ கேன் லீவ் மார்க்கெட்டிங். நான் ரெக்கார்டிங் ஷேர் பண்றேன்.